ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய நெக்ஸ்ட் டாபிக் இண்டேஸ் 10, அதாவது ஈவென்ட்ஸ் ஆஃப்டர் தி ரிப்போர்ட்டிங் பீரியட். ஸோ ரிப்போர்ட்டிங் பீரியட் அப்படிங்கிறது என்னது? ஒரு ஃபினான்ஷியல் இயர். ஸோ நம்ம ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயர்லையுமே ரிப்போர்ட் பண்ணுவோம். த்ரூ எது மூலமா ரிப்போர்ட் பண்ணுவோம்? புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் மூலமா ரிப்போர்ட் பண்ணுவோம். புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ங்கிறது என்னது? P&L அக்கௌண்ட், அப்புறம் பேலன்ஸ் ஷீட். ஸோ இப்போ ஒவ்வொரு வருஷத்துக்கும் பேலன்ஸ் ஷீட் ஒரு டேட்ல ப்ரிப்பேர் பண்ணுவோம். மேக்ஸிமம் அது என்னவா இருக்கும்? லாஸ்ட் டே ஆஃப் தி இயர் தான் இருக்கும். 31/3/2024 இந்த வருஷத்துக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுடைய ஆஸ் ஆன் டேட் பேலன்ஸ் ஷீட். அப்ப இது என்னது? இதுதான் ரிப்போர்ட்டிங் பீரியட். எது? 1/4/2024 இருந்து 31/3/2024 வரைக்கும் தான் நம்மளுடைய 25 வரைக்கும் தான் நம்மளுடைய ரிப்போர்ட்டிங் பீரியட். இதுல ரிப்போர்ட்டிங் பீரியடுக்கு அப்புறம் ஏற்படுற ஈவெண்ட்டை நம்ம என்ன பண்றது? அதாவது இந்த டேட்ல நம்ம ரிப்போர்ட் பண்ணிடுவோம். ஆனா அது ஃபைனலைஸ் ஆகி அப்ரூவ் ஆகிறதுக்குன்னு சொல்லி ஒரு டைம் எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 30 ஏப்ரல் வரைக்கும் வந்துட்டு ஃபைனலைஸ் ஆகல. ஏன்னா நம்ம டீம், நம்ம கம்பெனியுடைய மேனேஜிங் டைரக்டர்ஸ், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணலன்னா உடனே ஆத்தரைஸ் பண்ணல. அப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணது ஆஸ் ஆன் 31 மார்ச், பட் அப்ரூவ் ஆனது 34/2023. அப்ப மிடில்ல ஒரு 30 டேஸ் கேப் இருக்கு. இந்த 30 டேஸ் கேப்ல ஏற்படுற டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே என்னன்னு சொல்லுவோம்னா ஈவென்ட்ஸ் அக்கரிங் ஆஃப்டர் தி ரிப்போர்ட்டிங் பீரியட்னு சொல்லுவோம். ஏன்னா அப்ரூவ் ஆகுற வரைக்கும் இந்த பேலன்ஸ் ஷீட்டை எங்கேயுமே நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஆனா அப்ரூவ் ஆன டேட்ல இந்த வேல்யூ இருக்காது. ஏன்னா ஆஸ் ஆன் 31 மார்ச் வேற இருக்கும், அடுத்துல இருந்து ஒரு மாசத்துக்கு அப்புறம் வேற இருக்கும். சேம் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்காது, சம் அடிஷனல் டிரான்சாக்ஷன்ஸ் வந்திருக்கும். அப்ப அதெல்லாம் எப்படி நம்ம அக்கௌண்ட் பண்றதுங்கிறதுக்காக தான் இந்த ஏஎஸ் 10ல வந்து ரிப்போர்ட்டிங் ஆஃப்டர் தி ரிப்போர்ட்டிங் பீரியடுங்கிற ஒரு கான்செப்ட்ல இந்த ஏஎஸ் நமக்கு உருவாயிருக்கு. எக்ஸாம்பிள் பாருங்க, கம்பெனியுடைய பினான்சியல் இயர் 31 மார்ச்ல முடியுது. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அதை அப்ரூவ் பண்றது 30th மேல அப்ரூவ் பண்றாங்க. அப்போ 1 ஏப்ரல்ல இருந்து 30th மே வரைக்கும் ஏற்படுற அந்த ஈவென்ட் இருக்கு பாத்தீங்களா? அதை தான் நம்ம ஈவென்ட்ஸ் ஆஃப்டர் தி ரிப்போர்ட்டிங் பீரியட் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த ஈவென்ட்ஸை என்ன மாதிரி நம்ம அக்கௌண்ட் பண்ணணுங்கிறது தான் இந்த இண்டேஸ் 10 உடைய கான்செப்ட். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் அந்த இண்டேஸ் 10 வந்து இந்த பீரியட்ல இருக்கிற ஐட்டம்ஸை ரெண்டா கேட்டகரியா பிரிச்சிருது. ஒன்னு அட்ஜஸ்டிங் ஈவென்ட்ஸ், ரெண்டாவது நான் அட்ஜஸ்டிங் ஈவென்ட். அட்ஜஸ்டிங் ஈவென்ட் அப்படின்னா என்னன்னா, நம்ம 31 மார்ச் 2025 இந்த வருஷத்துல இந்த டேட்லயே நமக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன தெரிஞ்சிருச்சுன்னா, சம்திங் இஸ் கோயிங் டு கம் இன் அப்கமிங் டேஸ். என்ன? ஏதோ ஒண்ணு, ஒரு லிட்டிகேஷன்ல இருந்து ஒரு கேஸ் சால்வ், அதுல இருந்து நமக்கு பணம் வரலாம். இல்ல ஒரு லிட்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு, அதுல வந்து பணம் போகலாம், வெளியே போகலாம். இல்ல ஏதோ ஒரு பணம் வந்து அப்கமிங் டேஸ்ல வர்ற மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கு. இல்ல ஏதோ ஒரு பணம் அப்கமிங் டேஸ்ல போற மாதிரி சிச்சுவேஷன் இருக்கு. வாட் எவர், அது நமக்கு இந்த ரிப்போர்ட்டிங் டேட் அன்னைக்கே தெரிஞ்சிருச்சு, கிளியரா தெரிஞ்சிருச்சு. அந்த ஈவெண்ட்டுக்கு பேரு அட்ஜஸ்டிங் ஈவெண்ட். அந்த அட்ஜஸ்டிங் ஈவெண்ட்டை என்ன பண்ணிடணும்? 31/3/2025 நம்ம ரெக்கார்ட் பண்ணும் போதே அசம்ஷன் பேசிஸ்ல, அப்ராக்சிமேஷன் பேசிஸ்ல இவ்வளவு வருங்கிற மாதிரி நம்ம அதை எய்தர் ஆடோ இல்ல மைனஸோ பண்ணிடணும். இது எப்போ? அட்ஜஸ்டிங் ஈவெண்டா இருந்துச்சுன்னா. ஏன்னா நமக்கு ரிப்போர்ட்ஸை ஃபைனலைஸ் பண்ணி நம்ம வந்து சர்க்குலேட் பண்றதுக்கு முன்னாடியே நமக்கு தெரிஞ்சிருச்சு அந்த ஈவெண்ட் வரப்போதா இல்லையான்னு. அப்படி தெரிஞ்சதுனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? அதையுமே சேர்த்து நம்ம ரெக்கார்ட் பண்ணிடுறோம். இல்ல சார், எனக்கு வந்து வரப்போறதே ரிப்போர்ட்டிங் பீரியடுக்கு அப்புறமா தான் சார், எனக்கு வந்து கண்டிப்பா வந்து இந்த மாதிரி வருங்கிறது எனக்கு தெரியாது, இந்த டயத்துல எனக்கு தெரியவே தெரியாது. அந்த மாதிரி விஷயங்களை நம்ம என்ன பண்ண முடியாது? இந்த 31/3/2025 அன்னைக்கு ரெக்கார்ட் பண்ண முடியாது. மேபி டவுட்ஃபுல்லா இருக்கலாம், பட் எவ்வளவுங்கிற வேல்யூ எதுவுமே தெரியலனா என்ன பண்ணிடணும்னா டிஸ்க்ளோஸ் பண்ணிடணும். இந்த மாதிரி வரலாம்னு எங்களுக்கு அசம்ஷன், பட் இட் மே கம் ஆர் நாட் கம். பட் ஐ டோன்ட் நோ அபவுட் தி ஃபினான்ஷியல் இம்பாக்ட். ஃபினான்ஷியலா எவ்வளவு மாற போகுதுங்கிறது எனக்கு தெரியாது. சோ நாங்க 31/3 அன்னைக்கு இருக்கிற ரெக்கார்டு எதுவுமே நான் பண்ணல. பட் ஸ்டில் டவுட்ஃபுல்லா இருக்குங்கிற காரணத்தினால நான் டிஸ்க்ளோஸ் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு நோட்ஸ் டு அக்கௌண்ட்ல டிஸ்க்ளோஷரா கொடுத்துடணும். இது எப்போ நான் அட்ஜஸ்டிங் ஈவெண்டா இருந்துச்சுன்னா. அட்ஜஸ்டிங் ஈவெண்ட் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிச்சு, இந்த 31/3 அன்னைக்கே தெரிஞ்சிருச்சுன்னா நோ ப்ராப்ளம், டேரக்டா நீங்க என்ன பண்ணிடலாம்? ஆட் ஆர் மைனஸ் போட்டு வச்சிடலாம். இதான் இண்டேஸ் 2 உடைய ரெண்டு வகையான டிஸ்க்ளோஷர். எதை டிஸ்க்ளோஸ் பண்ணணுங்கிறத பாருங்க. என்னைக்கு ஃபைனலைசேஷன் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் வந்து அப்ரூவ் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் டேட்டா. ரெண்டாவது அதை அப்ரூவ் பண்ணது யாரு? போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸா, சிஇஓவா, சிஎஸ்ஆ, யார் அப்ரூவ் பண்ணா? மூணாவது, புது இன்ஃபர்மேஷன்னால ஏதாச்சும் புது டிஸ்க்ளோஷர் கொடுக்க வேண்டியது இருக்கா? மூணாவது ஐட்டம். நாலாவது, நான் அட்ஜஸ்டிங் ஐட்டமா இருக்கிற பட்சத்துல அந்த பர்டிகுலர் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு மெட்டீரியல் இம்பாக்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த விஷயங்களை இல்ல அப்படின்னாலும் சொல்லிடணும். அதாவது நான் அட்ஜஸ்டிங் ஈவெண்ட் வித் மெட்டீரியல் இம்பாக்ட் இல்லவே இல்லைங்கிறத டிஸ்க்ளோஸ் பண்ணிடணும். அதாவது இல்லைனா
இருக்குன்னா அதை டிஸ்க்ளோஸ் பண்ணிருங்க, அப்படி இல்லைன்னா இல்லங்கிறத டிஸ்க்ளோஸ் பண்ணிடணும். அப்படியே விட்டுறக்கூடாது, சும்மா விட்டுறக்கூடாதுங்கிறாங்க. இல்லங்கிறதையும் நீங்க டிஸ்க்ளோஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நான் ரெகக்னிஷன் ஆஃப் டிவிடெண்ட், இது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். ரிப்போர்ட்டிங் பீரியடுக்கு அப்புறமா டிக்ளேர் பண்ண டிவிடெண்ட நம்ம லைபிலிட்டிஸா எடுத்துக்க கூடாது. எதை லைபிலிட்டியா எடுத்துக்கணும்? டிவிடெண்ட் டிக்ளேர்ட் பிஃபோர் தி ரிப்போர்ட்டிங் பீரியட், அதாவது 31/3/2025க்கு முன்னாடி, பிஃபோர் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணிட்டு பே பண்ணாம இருக்கோம்னா அதுதான் நமக்கு லைபிலிட்டி. நமக்கு டிக்ளேர் பண்றதே 31/3/2025 அப்புறமா ஆனாதான் அதை நம்ம எடுத்துக்கவே கூடாது. ஏன்னா நமக்கு ரிப்போர்ட்டிங் பீரியடே முடிஞ்சு போச்சு. இனிமே டிக்ளேர் பண்ண டிவிடெண்ட் நெக்ஸ்ட் இயருக்கு போயிடும். அப்புறம் கோயிங் கன்சர்ன். கோயிங் கன்சர்ன் வந்து சப்போஸ் ஒரு சில கேசஸ்ல இந்த வருஷத்துடைய முடிவுக்கு அப்புறமா, அதாவது ரிப்போர்ட்டிங் பீரியடுக்கு அப்புறமா நம்ம கம்பெனி க்ளோஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் கேசஸ்ல நம்ம அதையுமே டிஸ்க்ளோஸ் பண்ணி நம்ம வைண்ட் அப் பண்றதுக்கான ப்ரொசீஜர்ஸை முன்னாடியே நம்ம எக்ஸிக்யூட்டட் பண்ணி விட்டுறணும். ஓகேவா? இதுதான் நம்மளுடைய அடுத்த ஸ்டெப். இல்லஸ்ட்ரேஷன்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 2-3 இல்லஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ஸ் வந்து நம்மளுடைய கஸ்டமருடைய இன்சால்வன்சியை வச்சு என்ன பண்றோம்னா முடிவு பண்றோம். அதாவது மிஸ்டர் ஏக்கு கம்பெனி ஏபிசி லிமிடெட் வந்து ஒரு கடன் கொடுத்துருக்கு. அந்த பர்டிகுலர் ஏ வந்து கொடுப்பாரா மாட்டாராங்கிறத எதை வச்சு டிசைட் பண்றாங்கன்னா, முன்னாடியே அவர் எத்தனை தடவை வந்து கொடுத்துருக்காரு, இல்ல முதல் தடவை கடன் வாங்கியிருக்காருன்னா வந்து அவருடைய லயபிலிட்டி என்ன, எப்ப கொடுக்கணும் எப்ப கொடுக்க வேண்டியது இருக்கு, அந்த மாதிரி டைம் லிமிட்டை வச்சு இவர் கொடுப்பாரா மாட்டாராங்கிறத கெஸ் பண்ணி நம்ம ப்ரொவிஷன் கிரியேட் பண்றோம். சப்போஸ் ஏ கொடுக்கக்கூடிய கஸ்டமர்னா இந்த ப்ரொவிஷன் தேவையில்லை. ஏன்னா ஏ கொடுத்துருவாருங்கிற அஷூரன்ஸ் நம்ம கிட்ட இருக்கிற பட்சத்துல, அதாவது டாக்குமெண்டட் அஷூரன்ஸ், அதான் இங்க மேட்ரு. கொடுத்துருவாருன்னு வாயால நம்பினா மட்டும் பத்தாது, கொடுத்துருவாருங்கிறதுக்கு நாம கிட்ட டாக்குமெண்டட் ப்ரூஃப் இருந்துச்சுன்னா அப்ப நமக்கு ப்ரொவிஷன் தேவையில்லை. இல்ல அவருக்கே கொடுப்பாருங்கிற ஒரு டவுட், கொடுக்க மாட்டாருங்கிற டவுட் இருந்துச்சுன்னா அப்போ அந்த ப்ரொவிஷனை நம்ம என்ன பண்ணிடணும், ப்ரீவியஸ் இயர்லயே நம்ம ரெக்கார்ட் பண்ணிடணும். ரெண்டாவது, ஒரு பர்டிகுலர் கார் மேனுஃபேக்சரர் ஒரு பர்டிகுலர் மாடலை டிஸ்கண்டினியூ பண்றாரு. எதுக்காக அப்படின்னா ஸ்லோ டிமாண்ட் அப்படிங்கிறதுனால. அப்ப ஸ்லோ டிமாண்டா இருக்கு அப்படின்னா அதை நம்ம வந்து ரைட் ஆஃப் பண்ணணுமா? ஃபார் எக்ஸாம்பிள் 100 போன வருஷம் சேல் ஆயிருக்கு, இந்த வருஷம் வெறும் 40 தான் சேல் ஆயிருக்கு. அப்ப இது வந்து ஸ்லோ டிமாண்ட். ஏன்னா 100 சேல் ஆயிட்டு இருந்த கார் 40 சேல் ஆயிருக்கு. இப்ப இந்த 40 காரை வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து ரைட் ஆஃப் பண்ணணுமா? ஏன் பண்ணணும்? என்னை கேட்டா பண்ணணும். பிகாஸ் அப்கமிங் இயர்ல இது நமக்கு லாஸ்ல போய் முடியலாம். ஏன்னா நமக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு. 100ல இருந்து 40 ஆயிடுச்சுன்னா அப்ப என்ன அர்த்தம், we are in decreasing trend, கண்டிப்பா குறையுங்கிற ஒரு தாட்ஸ் வந்துருச்சு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணணும், நம்ம இந்த பர்டிகுலர் அமௌண்ட்டையுமே ரைட் ஆஃப் பண்ணி விட்டுறணும். ஏன்னா அடுத்த வருஷம் இன்னும் குறையறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டி வேல்யூவேஷன் ஆஃப்டர் தி இயர் அண்ட் இண்டிகேட்ஸ் இம்பேர்மெண்ட் தட் லைக்லி எக்ஸிஸ்டட் பிஃபோர். இன்னும் சம் டேஸ்க்கு அப்புறம், அதாவது இந்த இந்த ரிப்போர்ட்டிங் பீரியடுக்கு சம் டேஸ்க்கு அப்புறம் ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி வேல்யூவேஷன் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா அந்த அந்த வேல்யூவேஷனுக்கான கேரிங் அமௌண்ட்டை இப்பவே நம்ம என்ன பண்ணிடணும், அட்ஜஸ்ட் பண்ணினா பண்ண போறோம். வேல்யூவேஷன் கண்டிப்பா பண்ண போறோம். அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணிடணும், கண்டிப்பா அந்த அமௌண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணிடணும். அடுத்த ஏஎஸ் பாத்தீங்கன்னா இண்ட் ஏஎஸ் 19 எம்ப்ளாயி பெனிஃபிட். இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே ரிப்போர்ட்டிங் ஆஃப்டர் தி ஈவென்ட்ஸ் ஆஃப்டர் தி ரிப்போர்ட்டிங் பீரியட். அடுத்த இண்ட் ஏஎஸ் என்னது, இண்ட் ஏஎஸ் 19 எம்ப்ளாயி பெனிஃபிட். ஒரு எம்ப்ளாயர் அவருடைய எம்ப்ளாய்க்கு கொடுக்குற பெனிஃபிட்ஸ், அது மானிட்டரி பெனிஃபிட்டா இருந்தாலும் சரி, நான் மானிட்டரி பெனிஃபிட்டா இருந்தாலும் சரி, எல்லா வகையான பெனிஃபிட்ஸையுமே நம்ம டாக்ஸேஷன் ஆங்கிள் ஆல்ரெடி பார்த்துட்டோம். இன்டர்ல சேலரின்னு இருக்குல்ல, இன்கம் அண்டர் ஹெட் சேலரியில என்னென்னலாம் எம்ப்ளாயர் வந்து எம்ப்ளாய்க்கு கொடுப்பாரு, நான் மானிட்டரி, மானிட்டரி, அலவன்ஸ், பெர்க்யூசைட், எவ்வளவு பார்த்தோம். அது எல்லாமே அண்டர் இன்கம் டாக்ஸ் ஆக்ட். இப்ப நம்ம பாக்குறது இண்ட் ஏஎஸ் 19, இது வந்து எல்லாமே நமக்கு அண்டர் கம்பெனிஸ் ஆக்ட். ஸோ கம்பெனிஸ் ஆக்ட்ல இண்ட் ஏஎஸ் 19 எப்படி நம்ம ஃபாலோ ஆகுது, என்னென்ன சொல்ல வராங்க? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மீனிங் ஆஃப் எம்ப்ளாயி பெனிஃபிட். இண்ட் ஏஎஸ் 19ல எம்ப்ளாயி பெனிஃபிட்னா என்ன? எனி ஃபார்ம் ஆஃப் கன்சிடரேஷன், எனி ஃபார்ம், மானிட்டரி, நான் மானிட்டரி, கிஃப்ட், பை த்ரூ சர்வீஸ், இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி, அவருடைய ஸ்கில்ஸ், ட்ரைனிங், இது எல்லாமே ஃபார்ம் ஆஃப் கன்சிடரேஷன் தான். கொடுத்தது யாரு? எம்ப்ளாயர். கொடுக்கறது யாருக்கு? எம்ப்ளாய்க்கு, இல்லைன்னா அவங்களுடைய ஃபேமிலிக்கு, இல்ல அவங்களுடைய ட்ரஸ்ட்டுக்கு, இல்ல அவங்களுடைய இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு, ஏதோ ஒண்ணுக்கு. ஆனா அதுக்கு எக்ஸ்சேஞ்சா என்ன வாங்கிக்கிறாரு? எம்ப்ளாயியே வேலை வாங்கிக்கிறாரு. அவ்வளவுதான். எனி ஃபார்ம், அது பணமா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எந்த ஒரு பாயிண்ட்டுமே இல்ல. எனி ஃபார்ம் ஆஃப் பெனிஃபிட் ப்ரொவைடட் பை தி எம்ப்ளாயி டு தி எம்ப்ளாயர், எம்ப்ளாயர் டு தி எம்ப்ளாயி, அதுல அவங்களுடைய ஃபேமிலிக்கு, இல்ல அவங்களுடைய ட்ரஸ்ட்டுக்கு, இல்ல அவங்களுடைய இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு, ஹூவர், அதுல எல்லாமே இன்க்ளூட் ஆயிடும். வேஜஸ் இன்க்ளூட் ஆயிடும், சேலரி இன்க்ளூட் ஆயிடும், போனஸ் இன்க்ளூட் ஆயிடும், பெய்டு லீவ் இன்க்ளூட் ஆயிடும்,
மெடிக்கல் கேர் பெனிஃபிட், ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட், அதாவது பென்ஷன், கிராச்சுவிட்டி, நமக்கு இன்டர்ல சேலரியில படிக்கிறதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. அந்த பாயிண்ட் எல்லாமே இந்தியாஸ் 19லயுமே எம்ப்ளாயி பெனிஃபிட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்டாண்டர்ட் எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் அக்கவுண்டிங் ட்ரீட்மெண்ட் அண்ட் டிஸ்க்ளோஷர் ஃபார் எம்ப்ளாயி பெனிஃபிட். எம்ப்ளாயி பெனிஃபிட்டை எப்படி ட்ரீட் பண்ணணும், எம்ப்ளாயி பெனிஃபிட்ல என்னென்ன விஷயங்களை டிஸ்க்ளோஸ் பண்ணணும், இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம கிளியரா வந்து பிரிஸ்கிரைப் பண்றதுக்காக தான் இந்த இந்தியாஸ் 19 உருவாயிருக்கு. இதுல எம்ப்ளாயர்ஸ் என்ன பண்ண சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு எம்ப்ளாயி வந்து ஒரு சர்வீஸ் பண்ணாலும் அதை எல்லாத்தையுமே லயபிலிட்டியில ரெக்கார்ட் பண்ண சொல்றாங்க. ஏன்னா அவங்க பே பண்ண வேண்டிய விஷயம், எம்ப்ளாயி பாக்குற வேலைக்கு எம்ப்ளாயர் அவங்களுக்கு பே பண்ண வேண்டிய விஷயம். இஃப் எனி பர்சன் இஸ் ஓவிங் டு அனதர் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது எதுல போயிடும், லயபிலிட்டிங்கிற டெஃபினிஷன்ல போயிடும். ஸோ ஒன்ஸ் ஒரு எம்ப்ளாயி வேலை பார்க்க போறாங்க அப்படின்னு முடிவாயிருச்சுன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்கா எம்ப்ளாயர் அதை வந்து லயபிலிட்டியா ரெக்கார்ட் பண்ணிடணும். அதே இதை எக்ஸ்பென்ஸா ரெக்கார்ட் பண்ணணும். எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி ஹீ டன், அதாவது எம்ப்ளாயி பண்ண சர்வீசஸுக்கு எம்ப்ளாயர் பணம் கொடுத்துட்டாரு, இல்ல பெனிஃபிட் கொடுத்துட்டாரு, இல்ல கன்சிடரேஷன் கொடுத்துட்டாருன்னா அப்ப அதை எக்ஸ்பென்ஸா பண்ணணும். அதாவது ஃபியூச்சர் சர்வீஸா இருந்துச்சுன்னா லயபிலிட்டியா ரெக்கார்ட் பண்ணணும். பாஸ்ட் அண்ட் பிரசன்ட் சர்வீஸா இருந்துச்சுன்னா எக்ஸ்பென்ஸா ரெக்கார்ட் பண்ணணும். பாஸ்ட் அண்ட் பிரசன்ட் இண்டிகேட்ஸ் என்னது, அவர் வேலை பாக்குறதுக்கு முன்னாடி சம்பளம் கொடுத்துட்டாங்க, பாஸ்ட். வேலை பார்த்துட்டு இருக்கும் போதே சம்பளம் கொடுத்துட்டாங்க, அதாவது டெய்லி நாள் கூலின்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் வந்து பிரசன்ட். இது ரெண்டுக்குமே எக்ஸ்பென்ஸா ட்ரீட் பண்ணிடணும். சப்போஸ் எம்ப்ளாயி முன்னாடியே வேலை பார்த்துட்டான், இனிமே தான் கம்பெனில சம்பளம் கொடுக்க போறாங்க, அதாவது இயர்லி ஒன்ஸ் தான் அந்த எம்ப்ளாய்க்கு சம்பளம் போகும், இல்ல ப்ராஜெக்ட் முடிச்சதுக்கு அப்புறமா தான் கமிஷன் போகும். அந்த ப்ராஜெக்ட் பேஸ்டுக்குலாம் இந்த லைபிலிட்டியா ட்ரீட் பண்ணணும். ஏன்னா அவன் மாசம் மாசம் வந்து வேலை பார்ப்பான், ஆனா அந்த ப்ராஜெக்ட் முடியறதுக்கு ஒரு 8 மாசம் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். அவனுக்கு கையில பணம் போறது 8 மாசத்துக்கு தான் போகும். அப்ப 8 மாசத்துக்கு அந்த கம்பெனி லைபிள் இல்லையா, ஏன்னா அவங்க ஒன்றும் பே பண்ணல, அவனுக்கான சம்பளத்தை பே பண்ணல. அப்படி இருக்கும்போது அதை ஃபுல்லா என்னவா ட்ரீட் பண்ணிடணும், லைபிலிட்டியா நம்ம ட்ரீட் பண்ணிக்கிட்டே வரணும். ப்ராஜெக்ட் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த லைபிலிட்டியை வே ஆஃப் ரைட் ஆஃப் பண்ணி விட்டுறணும். இல்ல ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க சம்பளத்தை அப்படின்னா அது வந்து எக்ஸ்பென்ஸா ட்ரீட் பண்ணிக்கணும். இதான் 2 வகையான ட்ரீட்மெண்ட் அண்டர் இண்டேஸ் 19. ஸ்கோப் வந்து பாத்தீங்கன்னா எல்லா வகையான எம்ப்ளாயி பெனிஃபிட்டுக்குமே கவர் ஆயிடும். ஒன்லி திங் இண்டேஸ் 102ல சொல்றப்படுறதுக்கு மட்டும் கவர் ஆகாது. ஏன்னா இண்டேஸ் 102ங்கிறது ஷேர் பேஸ்டு பேமெண்ட், ஷேர் சம்பந்தப்பட்ட பேமெண்ட். அது வந்து நம்ம ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ் அதெல்லாம் வரும். அந்த தவிர்த்து ரிமைனிங் இருக்கிற எல்லா வகையான எம்ப்ளாயி பெனிஃபிட்டுமே இந்த இண்டேஸ் 19 கவர் ஆயிடும். அடுத்தது ரிப்போர்ட்டிங் பை எம்ப்ளாயி பெனிஃபிட் பிளான். அதாவது எம்ப்ளாயி பெனிஃபிட் பிளானாவே இருக்குன்னா அப்ப அது வந்து இதுல அப்ளிகபிள் ஆகாது. ஜெனரல் எம்ப்ளாயி பெனிஃபிட் தான் இந்த இண்டேஸ் 19ல அப்ளிகபிள் ஆகும். என்னென்ன மாதிரிலாம் வந்து இண்டேஸ்ல வந்து அப்ளிகபிள் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் அக்ரிமெண்ட் பிட்வீன் எம்ப்ளாயர்ஸ் அண்ட் எம்ப்ளாயீஸ். எல்லா வகையான அக்ரிமெண்ட் ரிலேட்டட் டு எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் கவர் ஆயிடும். அப்புறம் லெஜிஸ்லேட்டிவ் ரெக்குயர்மெண்ட்ஸ், அதாவது பிஎஃப் கம்பல்சரியா எம்ப்ளாயர் வந்து எம்ப்ளாய்க்கு பே பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இஎஸ்ஐ கம்பல்சரியா ஒரு எம்ப்ளாய்க்கு பே பண்ண வேண்டிய விஷயம். கிராச்சுவிட்டி கம்பல்சரியா ஒரு எம்ப்ளாயிக்கு பே பண்ண வேண்டிய விஷயம். அப்புறம் என்பிஎஸ்ங்கிறது நமக்கு கம்பல்சரி கிடையாது, ஸ்டில் இண்டஸ்ட்ரி அரேஞ்ச்மெண்ட். சப்போஸ் அந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியில என்பிஎஸ் கொடுக்குறாங்கன்னா என்பிஎஸ் என்ன ஆயிடும், கவர் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற எல்லா வகையான பெனிஃபிட்மே இண்டேஸ் வெறும் 19ல கவர் ஆயிடுது. அதுக்கப்புறம் இன்ஃபார்மல் பிராக்டிஸ் தட் கிவ் ரைஸ் டு அ கன்ஸ்ட்ரக்டிவ் ஆப்ளிகேஷன். இது என்னன்னா ரெகுலர் பிராக்டிஸ் கிடையாது, ஆனால் சம்திங் ஏதோ ஒரு ப்ராசஸ் பண்ணதுனால ஏற்பட்ட ஒரு கம்பல்ஷன். யாருக்கு கம்பல்ஷன், எம்ப்ளாயருக்கு கம்பல்ஷன். அதுவும் எம்ப்ளாயி பெனிஃபிட் தான். ஏன்னா he is going to pay, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. வேற எதுவுமே ரூல் கிடையாது. he is going to pay. அவர் எம்ப்ளாயர் எனி கைண்ட் ஆஃப் கன்சிடரேஷன் கோயிங் டு பே டு தி எம்ப்ளாயினா அது எல்லாமே எம்ப்ளாயி பெனிஃபிட் தான் கவர் ஆக போகுது. எனி கைண்ட்னு சொல்லியாச்சு. எனினா என்ன, எம்ப்ளாய்க்கு குட்ஸா கொடுக்கலாம், எம்ப்ளாய்க்கு சர்வீஸா கொடுக்கலாம், எம்ப்ளாயி வீட்டுல டிராப் பண்ணலாம், எம்ப்ளாய்க்கு பணமா கொடுக்கலாம், எம்ப்ளாய்க்கு அவங்க கம்பெனில விற்கிற பொருளை கொடுக்கலாம், வாட் எவர், எல்லாமே எம்ப்ளாயி பெனிஃபிட்ல கவர் ஆயிடும். ஸோ இந்த இண்டேஸ் 19 எங்கெங்க அப்ளிகபிள், தான் முக்கியமான ஸ்கோப்பு. ஆல் டைப் ஆஃப் எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப். எம்ப்ளாயின்னு சொல்லி எங்க வந்தாலும் எல்லா இடத்துலயுமே இந்த இண்டேஸ் வந்து கவர் ஆயிடும். இதுல பாத்தீங்கன்னா ஃபுல் டைம் எம்ப்ளாயி வந்துடும், பார்ட் டைம் எம்ப்ளாயி வந்துடும், பெர்மனன்ட் எம்ப்ளாயி வந்துடும், கேஷுவல் எம்ப்ளாயி வந்துடும், டெம்பரரி எம்ப்ளாயி வந்துடும். அண்ட் டைரக்டர்ஸ் மேனேஜ்மெண்ட் பர்சனலும் என்னன்னு சொல்றாங்க, எம்ப்ளாயிஸ் சொல்றாங்க. அதாவது கம்பெனியுடைய டைரக்டர்ஸ்ங்கிறவங்க யாருன்னா ஓனர். ஸ்டில் ஈவன் தோ ஹீ இஸ் அ ஓனர்னா அவருமே வந்து சம்பளம் வாங்குறவர். ஷேர் ஹோல்டர்ஸ் கிடையாது. ஷேர் ஹோல்டர்ஸ் இந்த இடத்துல கவர் ஆக மாட்டாங்க. ஏன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் எம்ப்ளாயி கிடையாது, வேலை பார்க்கறவங்க கிடையாது. ஆனா டைரக்டர் என்னதான் ஷேர் ஹோல்டரே ஒரு டைரக்டரா இருந்தாலும் இங்க டைரக்டர் வேலை பார்க்கறாரு,
ரெமுனரேஷன் வாங்குறாரு. அப்ப அவருக்கு என்ன கவர் ஆயிடும்? எம்ப்ளாயி பேஸ்டு பேமெண்ட்டுக்கான இண்டேஸ் வந்து கவர் ஆயிடும். அப்புறம் கீ மேனேஜரியல் பர்சனல் ஆட்டோமேட்டிக்கா எம்ப்ளாயி தான். அதாவது சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ், சிஎஃப்ஓ, சிஇஓ, சிஓஓ அந்த மாதிரி சீஃப்ல இருக்கிற பர்சன்ஸ் எல்லாருமே இதுல கவர் ஆயிடுவாங்க. டைப்ஸ் ஆஃப் எம்ப்ளாயி பெனிஃபிட் பாருங்க. இப்ப நான் சொன்ன எல்லாமே வரும் பாருங்க. ஷார்ட் டேர்ம், அதாவது 12 மந்த்துக்குள்ள என்கேஷ் பண்ணக்கூடிய விஷயங்கள். வேஜஸ், சேலரி, சோசியல் செக்யூரிட்டி கான்ட்ரிபியூஷன், பெய்டு ஆனுவல் லீவ், பெய்டு சிக் லீவ், ப்ராஃபிட் ஷேரிங், போனஸ். நான் மானிட்டரி பெனிஃபிட்ல மெடிக்கல் கேர், ஹவுசிங் கேர். போஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட்ல அதாவது இப்ப நான் சொன்னேன்ல, கிராச்சுவிட்டி, பென்ஷன், லைஃப் இன்சூரன்ஸ், அது எல்லாமே வந்து ஷார்ட் டேர்ம். லாங் டேர்ம் பாத்தீங்கன்னா இது போக வந்து லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ் ஏதாச்சும் 12 மாசத்துக்குள்ள செட்டில் ஆக முடியாத விஷயங்கள் எல்லாமே கவர் ஆயிடும். லாங் டேர்ம் பெய்டு ஆப்சன்ஸ், கண்டினியூஸா ஒரு 6 மந்த்ஸ் 7 மந்த்ஸ் லீவ்ல இருக்கிறவங்களுக்கும் சில நேரத்துல பெய்டு கொடுப்பாங்க, பேமெண்ட் கொடுப்பாங்க. அதுவும் கவர் ஆயிடும். அப்புறம் ஜூபிலி. ஜூபிலிங்கிறது என்னன்னா லாங் சர்வீஸ் அவார்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு கம்பெனில ஒரு பர்சன் 25 இயர்ஸ் 30 இயர்ஸ் இருந்தாங்கன்னா அந்த ஒரு லாங் டேர்ம் சர்வீஸை ப்ரொமோட் பண்ணி அவங்களுக்கு வந்து அடிஷனல் ரிவார்டு எய்தர் த்ரூ கேஷாவோ இல்ல செக்காவோ இல்ல கோல்டு காயின்ஸ் அந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்து கொடுப்பாங்க. இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் எம்ப்ளாயி பெனிஃபிட் தான். சோ இத்தனை டைப் ஆஃப் எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது ஒரு இம்பார்ட்டன்டான தியரி கொஸ்டின். ஓகேவா? அப்புறம் லாங் டேர்ம் டிசபிலிட்டி பெனிஃபிட். டிசேபிள் பேஷண்டா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு லாங் டேர்ம் டிசபிலிட்டி பெனிஃபிட், அப்புறம் டெர்மினேஷன் பெனிஃபிட், வெளியே போறப்ப கொடுக்குற வாலண்டரி பெனிஃபிட் வந்து கவர் ஆயிடும். ஓகேவா? இதெல்லாம் தான் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ். அக்கௌண்டிங் இது எப்படி நடக்குது? ஃபர்ஸ்ட் திங், ஷார்ட் டேர்ம் எம்ப்ளாயி பெனிஃபிட் அக்கௌண்டிங் எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அக்கௌண்டிங் இஸ் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. விச் மீன்ஸ் என்ன அர்த்தம்? அன்டிஸ்கவுண்டட் அமௌண்ட் ஆஃப் தி பெனிஃபிட். அன்டிஸ்கவுண்டட் அமௌண்ட்னா என்ன அர்த்தம்? டைம் வேல்யூ ஆஃப் மணியை கவர் பண்ணாம இருக்கக்கூடிய வேல்யூ. ஏன்னா டைம் வேல்யூ ஆஃப் மணிங்கிறது இதுல எடுக்க முடியாது. ஒரு எம்ப்ளாயிக்கு பென்ஷன்னா அந்த பென்ஷன் பிக்சட் அமௌண்ட். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அவனுக்கு இவ்வளவு வரும், அப்ப இப்ப இவ்வளவு கொடுக்கணுங்கிற மாதிரி இன்ஃபிளேஷன் ரேட் யூஸ் பண்ணி நம்ம டிஸ்கவுண்டிங் பண்ணக்கூடாது. அப்படி டிஸ்கவுண்ட் பண்ணாம வர்ற ஃபுல் வேல்யூவை எக்ஸ்பென்ஸா ட்ரீட் பண்ணிடணும். அண்ட் சப்போஸ் இப்போ அந்த அமௌண்ட் வந்து கட்ட வேண்டிய அமௌண்ட் கட்டின அமௌண்ட்டோட கூடிடுச்சுன்னா அதை என்னவா எடுத்துக்கணும்? லைபிலிட்டியா எடுத்துக்கணும். ஏன்னா இனிமே கட்டணும், இன்னும் ஃபர்தரா கட்டணும். அதாவது 10,000 ரூபாய் ஒரு எம்ப்ளாய்க்கு பே பண்ண வேண்டியது இருக்கு. அந்த எம்ப்ளாயர் 8,000 ரூபாய் பே பண்ணிருக்காரு. அப்போ 2,000 ரூபாய் லைபிலிட்டி, 8,000 ரூபாய் எக்ஸ்பென்ஸ். பட் ரெண்டுமே எம்ப்ளாயி பேஸ்ட் பேமெண்ட் தான். பட் இது வந்து எக்ஸ்பென்ஸா அக்கௌண்ட் ஆயிடும், இது வந்து லைபிலிட்டியா அக்கௌண்ட் ஆயிடும். இதோட ட்ரீட்மெண்ட் பாத்தீங்கன்னா 2 வகையான ட்ரீட்மெண்ட். ஒன்னு அக்குமுலேட்டிங், ரெண்டாவது நான் அக்குமுலேட்டிங். அக்குமுலேட்டிங்னா அந்தந்த வருஷமே பே பண்ணாம நெக்ஸ்ட் இயர் நெக்ஸ்ட் இயர் நெக்ஸ்ட் இயர் நெக்ஸ்ட் இயர்னு கேரி ஃபார்வர்ட் ஆகிக்கிட்டே போறது அக்குமுலேட்டிங். நான் அக்குமுலேட்டிங்னா ஒரு வருஷத்துல வர்றத அந்த வருஷத்துடைய எண்ட்ல கட்டி முடிச்சிருவாங்க. செகண்ட் இயர்ல மறுபடியும் ஜீரோவா ஃப்ரெஷ்ஷா தான் ஸ்டார்ட் ஆகும். இது நான் அக்குமுலேட்டிங். இது ரெண்டுமே நமக்கு ஷார்ட் டேர்ம்ல நடக்கும். ஷார்ட் டேர்ம்ல ஒவ்வொரு மாசமும் கொடுக்க வேண்டியதை ஒரு மாசமும் கொடுத்தா அது நான் அக்குமுலேட்டிங். அந்த ஒவ்வொரு மாசம் கொடுக்க வேண்டியதை ஆட் பண்ணி இயர் எண்டிங்ல கொடுத்தா நான் அக்குமுலேட்டிங். இன்டைரக்டா சொன்னா நம்ம கம்பெனில 2 வகையான பேமெண்ட் இருக்கும். நம்ம வேலை பார்க்குறவங்களுக்கு தெரியும். பிக்சட் பே, வேரியபிள் பேன்னு 2 இருக்கும். பிக்சட் பேங்கிறது மாசம் மாசம் நம்ம கையில கேஷா கொடுத்துருவாங்க. வேரியபிள் பேங்கிறது மாசம் மாசம் கேஷா கொடுக்க மாட்டாங்க. ஆனா மாசம் மாசம் அக்கௌண்ட் பண்ணிட்டே தான் வருவாங்க. வந்துட்டு இயர் எண்டிங்ல மொத்தமா 12 மாசத்தோட மொத்த பேவை அப்ராக்சிமேட் பேசிஸ்ல நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ் பேசிஸ்ல கொடுப்பாங்க. இது ரெண்டுமே நமக்கு எம்ப்ளாயி பெனிஃபிட் தான். ஒன்னு ஷார்ட் அக்குமுலேட்டிங், சாரி இது அக்குமுலேட்டிங், இது நான் அக்குமுலேட்டிங். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகேவா? காஸ்ட் ஆஃப் நான் அக்குமுலேட்டிங் வந்து எப்ப நடக்குது உடனே ரெக்கமெண்ட் பண்ணிடுவோம். காஸ்ட் ஆஃப் அக்குமுலேட்டிங் எப்போ வந்து ஃபியூச்சர்ல வருதோ அப்பதான் நம்ம அதை அக்கௌண்ட் பண்ணுவோம். ப்ராஃபிட் ஷேரிங் பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் ஷேரிங் அப்படிங்கிறது ஒன்லி திங் இஸ் பிரசன்ட் ஆப்ளிகேஷன் இருந்தால் மட்டுமே. ஏன்னா ப்ராஃபிட் ஷேரிங்னு சொல்லிட்டாங்க. ப்ராஃபிட் வந்தா மட்டும் தான் ஷேர் பண்ண முடியும். ப்ராஃபிட் வந்தா மட்டும் தான் போனஸ் கொடுக்க முடியும். அப்போ பிரசன்ட் ஆப்ளிகேஷன் அந்த மாசத்துல அந்த கம்பெனிக்கு ப்ராஃபிட்னு ஒண்ணு வந்தா மட்டும்தான் அந்த பர்டிகுலர் என்ட்ரி வரும். இல்லைன்னா அந்த என்ட்ரி வராது. இதான் ப்ராஃபிட் ஷேரிங் அண்ட் போனஸ் பிளான். போஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட் இதை வந்து நமக்கு 2 வகையா நம்ம பிரிச்சிட முடியும். டிஃபைன்டு கான்ட்ரிபியூஷன் பிளான், டிஃபைன்டு பெனிஃபிட் பிளான். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, டிஃபைன்டு கான்ட்ரிபியூஷன்னா அந்த பிளானுக்கான அந்த பிரீமியம் அமௌண்ட்டை மாசம் மாசம் எம்ப்ளாயியோட சேலரியிலேயே பிடிச்சிட்டு அக்குமுலேட் பண்ணிட்டே போவாங்க. அதுக்கு பேர் தான் டிஃபைன்டு கான்ட்ரிபியூஷன் பிளான். டிஃபைன்டு பெனிஃபிட் பிளான் எம்ப்ளாயி இதுல இருந்து பிடிக்கவே மாட்டாங்க. எம்ப்ளாயருடைய அவங்களுடைய ஓன் பாக்கெட்ல இருந்து பணம் போடுவாங்க. இது வந்து நிறைய கம்பெனிஸ்ல பண்ணுவாங்க. மெடிக்ளைம்ல நிறைய இடங்கள்ல நடக்கும். கம்பெனியோட மெடிக்கல் பாலிசின்னு சொல்லிட்டு நம்ம எம்ப்ளாயிக்கு ஒரு பைசா கூட பிடிக்க மாட்டாங்க. ஆனா ஸ்டில் எம்ப்ளாயியோட நேம்ல ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்கும். அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் மூலமா எம்ப்ளாயி கிளைம் பண்ணிக்கலாம். பட் அதுக்கான பிரீமியத்தை அவர் கட்ட தேவையில்லை. அது வந்து டிஃபைன்டு பெனிஃபிட் பிளான். அவனுக்கு ஒன்லி பெனிஃபிட். இல்ல டிஃபைன் கான்ட்ரிபியூஷன்னா அந்த இன்சூரன்ஸ் உண்டு, ஆனா சம் பிரீமியம் அமௌண்ட் அவனுடைய எம்ப்ளாயியோட சேலரியில பிடிச்சிட்டே வருவாங்க. இது வந்து டிஃபைன்டு கான்ட்ரிபியூஷன் பிளான். அதர் லாங் டேர்ம் எம்ப்ளாயி பெனிஃபிட்ல பாத்தீங்கன்னா இது வந்து
லாங் டேர்ம் சொல்லிட்டாலே இது வந்து மேக்ஸிமம் போஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் தான். அதாவது நம்ம வேலையை விட்டு போகும்போதோ, இல்ல வேலையில இருந்து ரிசைன் ஆகி போகும்போதோ, இல்ல வேலையில இருந்து ரிட்டையர் ஆகி போகும்போதோ, அந்த இடத்துல நமக்கு வர்ற பிளான்ஸை தான் நம்ம வந்து இதை ரிட்டையர்மெண்ட்ல சேர்த்துப்போம். இது வந்து போஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் பிளானை விட கொஞ்சம் அன்சர்டைன். ஏன்னா நமக்கு வந்து லாங் டேர்ம் பெனிஃபிட்ல வந்து 2 வகையான பெனிஃபிட் இருக்கு. லாங் டேர்ம் பெனிஃபிட்ல அஷ்யூர்டு பெனிஃபிட், இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா அன்அஷ்யூர்டு பெனிஃபிட். அது என்ன சார் அஷ்யூர்டு அன்அஷ்யூர்டு? லாங் டேர்ம்னாலே வந்து அஷ்யூர்டு தானே சார்ன்னு கேட்டா கிடையாது. ஒரு சில பிளான்ஸ் வந்து கண்டிப்பா வந்துரும். ஒரு சில பிளான் வராது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து நான் எப்படி உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுவேன்னா, அன்அஷ்யூர்டுல நான் கிராச்சுவிட்டியை கொண்டு வருவேன். ஓகேவா? ஆனா அஷ்யூர்டுல நான் வந்து பிஎஃப் ப்ராவிடன்ட் ஃபண்ட கொண்டு வருவேன். எப்படி சொல்றேன்? பிஎஃப் நீங்க எந்த கம்பெனிக்கு எப்ப மாறினாலும் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு அக்குமுலேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆனா கிராச்சுவிட்டி மினிமம் ஒரு கம்பெனில நீங்க 5 வருஷம் வேலை பார்த்தா தான் ஸ்டார்ட் ஆகும். அப்ப ஒரு கம்பெனில நீங்க 5 வருஷம் லைஃப் லாங் எங்கேயுமே வேலை பார்க்கலன்னா, அந்த பணம் உங்களுடைய சிடிசி காஸ்ட் டு கம்பெனிங்கிற ஒரு பாயிண்ட்ல ஆட் ஆயிருக்கும். ஆனா உங்க அக்கவுண்ட்க்கு வராது. ஏன் வராது? ஏன்னா கிராச்சுவிட்டி உங்களுக்கு எப்ப கிரெடிட் ஆகும்? நீங்க ஒரு கம்பெனில மினிமம் 5 கன்டினியூஸ் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் வேலை பார்த்தா மட்டும் தான் கிராச்சுவிட்டி உங்க அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆகும். ஆனா அவங்க கம்பெனியுடைய அந்த காம்பாங்கல்ல டோட்டல் உங்களுடைய அமௌண்ட் இதான்னு அதுல ஆட் பண்ணிருப்பாங்க. ஏன்? பிகாஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்க 5 வருஷம் இருக்கீங்களா இல்லையாங்கிறது தேவையில்ல. இது ஒரு காம்போனன்ட் ஆஃப் சேலரி. சோ அவங்க ஆட்டோமேட்டிக்கா அதை சிடிசில ஆட் பண்ணிடுறாங்க. அப்போ இது நமக்கு அன்அஷ்யூர்டு இன்கம். ஆனா பிஎஃப் நீங்க எந்த கம்பெனிக்கு போனாலும் ஒரு மாசம் வேலை பார்த்தாலும் அந்த ஒரு மாசத்துக்கு பிஎஃப் உங்க அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆகிக்கிட்டே தான் வரும். இதுதான் வந்து போஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட்ல அஷ்யூர்டு நான் அஷ்யூர்டு. இதுல அஷ்யூர்டுன்னு நான் சொல்ல வர்றது போஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட். அன்அஷ்யூர்டுன்னு சொல்ல வர்றது லாங் டேர்ம் பெனிஃபிட். லாங் டேர்ம் பெனிஃபிட்ங்கிறது போஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட் ஒண்ணுதான். ஆனா ஒன்னு அஷ்யூர்டு, இன்னொன்னு நான் அஷ்யூர்டு. ஓகேவா? டெர்மினேஷன் பெனிஃபிட்ங்கிறது ஒண்ணும் கிடையாது. நம்ம வந்து வெளியே போகும்போது கிடைக்கிற பெனிஃபிட். ஃபுல் டைம் செட்டில்மெண்ட் எஃப்னு சொல்லுவாங்க. ஃபுல் அண்ட் ஃபைனல் செட்டில்மெண்ட்னு சொல்லுவாங்க. வெளியே போறப்ப நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ். இது வந்து இன்க்ளூடிங் சம் கம்பெனில எம்ப்ளாயியோட பெனிஃபிட்ஸ்ல இருந்து எடுத்து கொடுத்துருவாங்கல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் வேற ஏதாச்சும் ஒரு ஃபண்ட் இருக்கும். அவனுக்குன்னு சொல்லிட்டு சொடெக்ஸோ ஃபண்டு, மெடிக்கல் ஃபண்டு, இந்த மாதிரி ஃபண்டு நிறைய கம்பெனில மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த ஃபண்டுல இருக்கிற பேலன்ஸ் ஃபுல்லா அவனோட அக்கௌண்ட்ல போட்டு விட்டுருவாங்க. ஏன்னா அவன் வெளியே போறான் இனிமே அவனுக்கு அந்த ஃபண்டு ஒத்து வராது. ஐ மீன் ஒர்க் ஆகாது. அதனால எல்லாத்தையும் பணமா கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு செட்டில் பண்ணி விட்டுருவாங்க. அதுதான் டெர்மினேஷன் பெனிஃபிட். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட். இந்தியஸ் 19 ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு ஏஎஸ் இது. ஸோ இதை வந்து மறக்காம பாருங்க. அடுத்தது இந்தியஸ் 33 ஏர்னிங்ஸ் பெர் ஷேர். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கீ டூல் எதுக்காகனா கம்பெனியுடைய ப்ராஃபிட்டை ஐடென்டிஃபை பண்றதுக்கு. ஒரு இபிஎஸ் எவ்வளவுக்குள்ள கூட இருக்கோ அவ்வளவுக்குள்ள கம்பெனி ப்ராஃபிட்டபிளா இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா எவ்வளவுக்குள்ள ப்ராஃபிட் அதிகமா இருக்கோ அவ்வளவுக்குள்ள கம்பெனியுடைய டிவிடெண்ட் ரேட் அதிகமா இருக்கும். எவ்வளவுக்குள்ள டிவிடெண்ட் ரேட் அதிகமா இருக்கோ ஷேர் ஹோல்டருடைய ஏர்னிங்ஸ் அதிகமா இருக்கும். எவ்வளவுக்குள்ள ஏர்னிங்ஸ் அதிகமா இருக்கோ அவ்வளவுக்குள்ள கம்பெனி அதிகமா ப்ராஃபிட்டபிள். சைக்கிள் அவ்வளவுதான். ப்ராஃபிட்ல இருந்து டிவிடெண்ட்ல இருந்து ஏர்னிங்ஸ், மறுபடியும் ஏர்னிங்ஸ்ங்கிறது ப்ராஃபிட். இது ஒரு சைக்கிள். சோ ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் தான் ப்ராஃபிட்டபிலிட்டி டிட்டர்மைன் பண்ற முக்கியமான ஒரு கீ மெட்ரிக். ஹையர் இபிஎஃப் ஹையர் பினான்சியல் பெர்ஃபார்மன்ஸ், லோயர் இபிஎஃப் லோயர் பினான்சியல் பெர்ஃபார்மன்ஸ். சோ இந்தியஸ் 33 இந்த இபிஎஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஃபுல் ப்ரொசீஜர் வித் பிரின்சிபல்ஸை நமக்கு சொல்லுது. அதோடைய அப்ஜெக்டிவ் ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா ஸ்டாண்டர்டைஸ்டு வே டு கால்குலேட் அண்ட் பிரசன்ட் இபிஎஸ். ஸோ இபிஎஸ் கால்குலேட் பண்றதுக்கு ஒரு ப்ராப்பர் மெத்தட் இல்லாத பட்சத்துல இந்த இந்தியஸ் 33ல கிளியரா எப்படி இபிஎஸ் டிட்டர்மைன் பண்ணணுங்கிறத சொல்லிடுது. இது வந்து பிட்வீன் த கம்பெனிஸ் வித் த சேம் ரிப்போர்ட்டிங் பீரியட் அண்ட் அக்ராஸ் த டிஃபரன்ஸ் ரிப்போர்ட்டிங் பீரியட். இது வந்து இபிஎஸ் வந்து ஒரே கம்பெனிக்குள்ள இருக்கிற டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ்ல இருக்கக்கூடிய இபிஎஸ் சேம் ரிப்போர்ட்டிங் பீரியடா இருந்தாலும் சரி, டிஃப்ரெண்ட் ரிப்போர்ட்டிங் பீரியடா இருந்தாலும் சரி, அதை அசர்டைன் பண்றதுக்காக தான் இந்த இந்தியஸ் 33ங்கிற ஒரு கான்செப்ட் உருவாயிருக்கு. ஸ்கோப் பாத்தீங்கன்னா இது யார் யாருக்கெல்லாம் அப்ளிகபிள்னு கேட்டீங்கன்னா எந்தெந்த கம்பெனிலாம் ஈக்விட்டி ஷேர் இஷ்யூ பண்ணிட்டு இந்தியஸ் ஃபாலோ பண்றாங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த இந்தியஸ் 33 அப்ளிகபிள். பிளஸ் இந்த இந்தியஸ் வந்து இந்தியஸ் 110 அண்ட் இந்தியஸ் 27 ஃபாலோ பண்ற கம்பெனிஸுக்குமே இந்த இந்தியஸ் 33 அப்ளிகபிள். அதாவது இந்த ஈக்விட்டி ஷேர் வச்சிருக்கக்கூடிய ஆல் கைண்ட் ஆஃப் பிக் கம்பெனிஸ். ஏன் பிக்னு சொல்றேன்னா ஸ்மால் கம்பெனிஸ்ல இந்தியஸ் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதனால நான் சொல்ல வரல. மற்றபடி வந்து ஸ்மால் கம்பெனிஸும் இந்தியஸ் ஃபாலோ பண்றாங்கன்னா நோ ப்ராப்ளம், அவனுக்குமே அப்ளிகபிள். ஒன்லி திங் இஸ் யாரெல்லாம் இந்தியஸ் ஃபாலோ பண்றாங்க, யாரெல்லாம் ஈக்விட்டி ஷேர் இஷ்யூ பண்ணிருக்காங்க அவங்க எல்லாருக்குமே இந்த இந்தியஸ் 33 அப்ளிகபிள். இதுல இம்பார்ட்டன்டான டெஃபினிஷன்ஸ் இருக்கு.
ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்டி டைல்யூஷன். ஆன்டி டைல்யூஷன் அப்படின்னா என்னன்னா, எய்தர் இபிஎஸ் கூடுது ஓகேவா, இபிஎஸ் கூடுது. எதனாலனா அவங்களுடைய கன்வெர்டபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து குறையுது. கரெக்ட் தானே? ஓ 10 லட்சம் ரூபாய் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், 10,000 ஷேர்ஸ் மொத்தமா. ஒரு ஷேரோட விலை 100 ரூபாய். ஒரு ஷேருடைய ஏர்னிங்ஸ் 10 ரூபாய். அப்ப மொத்த ஏர்னிங்ஸ் 10 into 10,000 1 லட்சம் ரூபாய் வந்து மொத்த ஏர்னிங்ஸ். இது நார்மல் சினாரியோ. இப்போ நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் குறையுது. 1 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ்க்கு பதிலா 50,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆயிருச்சு. 50,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆயிருச்சுன்னா ஒரு ஷேருடைய விலை 200 ரூபாய். ஆனா அதே 200 ரூபாய்க்கு அந்த கம்பெனியுடைய ஏர்னிங்ஸ் 10 ரூபாய் தான். அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஷேர் வேல்யூ குறையுது. ஏன்னா அவங்களுடைய ஷேருடைய நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் உடைய எண்ணிக்கை குறையுதுங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா ஷேர் வேல்யூ குறையுது. ஆனா ஏர்னிங்ஸ் கூடல. ஏர்னிங்ஸ் கூடாத பட்சத்துல இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும், நம்மளுடைய இபிஎஸ் டைல்யூட் ஆகுது. ஏன்னா 10 200க்கு 10ங்கிறது வெறும் 5%, 100க்கு 10ங்கிறது 10%. அப்போ உங்களுடைய ஏர்னிங் ரேஷியோ குறையுது. இதுதான் வந்து ஆன்டி டைல்யூஷன். அடுத்து கண்டின்ஜென்ட் ஷேர் அக்ரிமெண்ட். கண்டின்ஜென்ட் ஷேர் அக்ரிமெண்ட்ங்கிறது ஒண்ணும் கிடையாது. ஒரு அக்ரிமெண்ட் எதுக்காகனா ஷேரை வந்து வாங்குறதுக்கு விற்கிறதுக்கான அக்ரிமெண்ட் சம் கண்டிஷன்ஸ் சம்பந்தப்பட்டு வருது. அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ஷேரை வாங்கலாம், இல்லைன்னா ஆகாது. இதான் வந்து கண்டின்ஜென்ட் ஷேர் அக்ரிமெண்ட். அந்த மாதிரி கண்டின்ஜென்ட் அக்ரிமெண்ட்ல வாங்கக்கூடிய ஷேருக்கு பேரு கண்டின்ஜென்ட்லி இஷ்யூட் ஆர்டினரி ஷேர்ஸ். சோ கண்டின்ஜென்சினா என்ன? இட் மே அக்கர் ஆர் மே நாட் அக்கர் டியூ டு சம் அன்ஃபோர்சீன் சர்க்கம்ஸ்டன்ஸ்ங்கிறது தான் கண்டின்ஜென்சி. அப்போ நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். பட் சம் ரீசன்னால இந்த மாதிரி ஏற்படுதுன்னா அதுக்கு பேர் தான் கண்டின்ஜென்சி. அதுல ஏற்படுற ஷேருக்கு பேர் கண்டின்ஜென்ட்லி இஷ்யூடு ஆர்டினரி ஷேர்ஸ். டைல்யூட்டட்னா என்னன்னு நான் சொல்லிட்டேன். அந்த ஆன்டி டைல்யூஷனுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் வந்து நமக்கு இங்க டைல்யூஷன். ஆப்ஷன்ஸ் வாரண்ட் ஈக்குவலன்ட்னா என்னன்னா, ஒரு பர்டிகுலர் ஷேர்ஸை வாங்குறதுக்கான ரைட்ஸை கொடுக்குற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பேர் தான் ஆப்ஷன்ஸ். நம்ம எஸ்எஃப்எம்ல அழகா படிச்சிருப்போம். சாரி, உங்களுக்கு ஃபைனல்ல வரும். கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன், டெரிவேட்டிவ்ஸ்ல வரும். ட்ரேடிங் பண்ற பர்சன்ஸ்க்கு தெரியும், இல்ல ஃபைனல்ல நல்லாவே தெரியும். இது உங்களுக்கு இப்போதைக்கு நான் சொல்ல வரல, ஏன்னா ரொம்ப டீப்பான கான்செப்ட். இப்போதைக்கு இருக்கட்டும். இது என்னன்னா, ஒரு ஷேரை வாங்குறதுக்கான ரைட்டு, புட்னா ஒரு ஷேரை விற்கிறதுக்கான ரைட்டு. அதுதான் வந்து ஆப்ஷன்ஸ். வாரண்ட்ங்கிறது என்னன்னா, அரெஸ்ட் வாரண்ட்னா எனக்கு ஒரு பர்சன் அரெஸ்ட் பண்றதுக்கான டாக்குமெண்ட் மாதிரி. இங்க ஷேர் வாரண்ட்ங்கிறது ஒரு ஷேரை வாங்குறதுக்கான வாரண்ட். அது ஷேர் கிடையாது, ஷேரை வாங்குறதுக்கான ஒரு வாரண்ட். இதை வச்சு நீங்க எப்பனாலும் வாங்கிக்கலாம். சிம்பிளா சொல்ல போனா, உங்களுடைய ரீசார்ஜ்ல கூப்பன் சொல்லி ஒண்ணு இருக்கும். அந்த கூப்பன் என்னது, உங்களுக்கு ஒரிஜினல் ரீசார்ஜ் கிடையாது. ஆனா ஃபியூச்சர்ல என்னைக்காச்சும் நீங்க ரீசார்ஜ் பண்ணணும், அந்த கூப்பனை வச்சு நீங்க ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அதே மாதிரிதான் இங்கேயும். வாரண்ட் வந்து ஷேரை வாங்குறதுக்கான ஒரு ரைட்ஸ். ஆர்டினரி ஷேருங்கிறது ஒண்ணுமே கிடையாது. நார்மலான ஒரு ஈக்விட்டி ஷேர் தான் ஆர்டினரி ஷேர். பொட்டன்ஷியல் ஆர்டினரி ஷேர் அப்படின்னா என்னன்னா, ஒரு பர்டிகுலர் கான்ட்ராக்ட், அந்த கான்ட்ராக்ட் மூலமா நம்ம ஈக்விட்டி ஷேர் வாங்குறோம். அதான் பொட்டன்ஷியல் ஆர்டினரி ஷேர். புட் ஆப்ஷன் ஆர்டினரி ஷேர்னா ஈக்விட்டி ஷேரை விற்கிறதுக்கான ரைட்ஸ். எப்படி நான் கால் ஆப்ஷன் ஒரு ஷேரை வாங்குறதுக்கான ரைட்ஸ்ன்னு சொன்னேன், புட் ஆப்ஷனுங்கிறது ஒரு ஈக்விட்டி ஷேரை விற்கிறதுக்கான ரைட்ஸ். இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன். அடுத்தது டைப்ஸ் ஆஃப் இபிஎஸ் ரெண்டு தான், பேசிக் இபிஎஸ், டைல்யூட்டட் இபிஎஸ். பேசிக் இபிஎஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, எக்ஸிஸ்டிங் ஆர்டினரி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு மட்டும் கிடைக்கக்கூடிய ஏர்னிங்ஸ் தான் பேசிக் இபிஎஸ். டைல்யூட்டட் இபிஎஸ் தான் என்னன்னா, அதாவது யார் யாரெல்லாம் ஆர்டினரி ஷேர் வச்சிருக்காங்க, அதாவது ஹோல்டர்ஸ் ஆஃப் ஆர்டினரி ஷேர் பிளஸ் ஹோல்டர்ஸ் ஆஃப் ஈக்குவலண்ட் ஆர்டினரி ஷேர். ஈக்குவலண்ட் ஆர்டினரி ஷேர்னா என்ன அர்த்தம்? இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா, ஒரு ஷேரை ஒரு ஈக்விட்டி ஷேரை வாங்குறதுக்கான ரைட்ஸ் வச்சிருக்கான், ஒரு ஈக்விட்டி ஷேரை வாங்குறதுக்கான வாரண்ட் வச்சிருக்கான். ஆனா அவன்கிட்ட ஈக்விட்டி ஷேர் கிடையாது, ஆனா ஈக்விட்டி ஷேரை வாங்குறதுக்கான வாரண்ட் இருக்குன்னு சொன்னேன்ல, அவங்களுடைய டோட்டல் ஏர்னிங்ஸையுமே சேர்த்துக்கணும். ஏன்னா அவன் இப்ப பண்ணல, இப்ப ஷேரா வச்சில்ல. ஆனா ஃபியூச்சர்ல ஷேரா மாத்தினான்னா அப்ப இபிஎஸ் டைல்யூட் ஆகும்ல. அப்ப எவ்வளவு வரும், எவ்வளவு இபிஎஸ் வரும், அதையுமே நம்ம சேர்த்து என்ன பண்றோம், இதுல அக்கவுண்ட் பண்றோம். அதான் பேசிக் இபிஎஸ் அண்ட் டைல்யூட்டட் இபிஎஸ். சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டிஃபரன்சியேஷன், நல்லா பாத்துக்கோங்க. பேசிக் இபிஎஸ்ங்கிறது ஆல்ரெடி வச்சிருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ் உடைய டோட்டல் ஏர்னிங்ஸ். டைல்யூட்டட் இபிஎஸ்னா ஆல்ரெடி வச்சிருக்கிற ஷேர் ஹோல்டர் பிளஸ் அந்த ஷேர் ஹோல்டருக்கு ஆக மாறக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய அதர் பர்சன்ஸ், அதாவது ஆப்ஷன்ஸ், வாரண்ட் ஹோல்டர்ஸ், அவங்களையும் சேர்த்து நம்ம ஏர்னிங்ஸ் கால்குலேட் பண்றோம்னா அதான் டைல்யூட்டட் இபிஎஸ். அடுத்தது மெஷர்மெண்ட் ஆஃப் இபிஎஸ் வந்து ஃபர்ஸ்ட் பேசிக் இபிஎஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் திங் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ், நெட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ். அதுல இது டோட்டல், அந்த பர்டிகுலர் பர்சன் டிவைடட் பை
நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். ஸோ நோபேட், அதாவது நெட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஒரு 1,00,000 ரூபா வருது. அதாவது எல்லாம் கொடுத்தாச்சு. ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு டிவிடெண்ட் கொடுத்தாச்சு, டாக்ஸுக்கு கட்டியாச்சு, இன்ட்ரெஸ்ட் கட்டியாச்சு. இது போக கடைசி பார்ட்டி யாரு? ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் தான் இந்த நோபேட். அதுல இருந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் டோட்டலா 10,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் இருக்கா, அப்போ 1 lakh divided by 10, 10 ரூபா ஏர்னிங்ஸ். அவ்வளவுதான். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதை வச்சு நம்ம ஒவ்வொரு கம்பெனி, ஒவ்வொரு ஷேர் ஹோல்டருடைய இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஈச் ஆர்டினரி ஷேரை நம்ம கண்டுபிடிக்கிறோம். இது வந்து ஃபார்முலா ரொம்ப சிம்பிள். எல்லா வகையான டோட்டல் எக்ஸ்பென்சஸ் கழிச்சது போக மிச்சம் மீதி வர்ற அமௌண்ட் தான் நம்மளுடைய ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு போகும். அந்த ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வர்ற அமௌண்ட் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங்கும் அதை ஆட் பண்ணோம்னா வர்றதா நம்ம, சாரி, டிவைட் பண்ணோம்னா வர்றதா நமக்கு பேசிக் இபிஎஸ். இதுல எப்படி நம்ம டோட்டல் ப்ராஃபிட் ஆர் லாஸ் attributed டு ஆர்டினரி ஈக்விட்டி ஹோல்டர்ஸ் கண்டுபிடிக்க போறோம்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் கிராஸ் ப்ராஃபிட், சாரி, எடுத்தோன்னே நமக்கு அவ்வளவு பின்னாடி போக வேண்டாம். நெட் ப்ராஃபிட் ஆட் கேரி ஃபார்வர்ட் ப்ராஃபிட், இதை எடுத்துக்கணும். ஏன்னா கேரி ஃபார்வர்ட் ப்ராஃபிட்ங்கிறது ப்ரீவியஸ் இயருடைய ரிசர்வ்ல வச்சிருந்த பணம், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். மைனஸ் இன்ட்ரெஸ்ட், மைனஸ் டாக்ஸ், மைனஸ் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட். இன்ட்ரெஸ்ட்ங்கிறது யாரு? இன்ட்ரெஸ்ட் வந்து டிபென்ச்சர்ஸ், அதாவது கிரெடிட்டார்ஸ்க்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட். அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டிய டாக்ஸ், அதுக்கப்புறம் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட். இங்க நமக்கு வர்றதுதான் ப்ராஃபிட் அவைலபிள் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். தட்ஸ் ஆல். ஒரே விஷயம், இந்த வருஷத்துல பே பண்ண டிவிடெண்டை மட்டும் எக்ஸ்க்ளூட் பண்ணிடணும். அதாவது ப்ரீவியஸ் இயர்ல கட்ட வேண்டிய டிவிடெண்டை இந்த வருஷம் கட்டணும்னா அதை எடுத்துக்க கூடாது. ஏன்னா அது நமக்கு எதுல வந்துடும்னா ப்ரீவியஸ் ப்ரையர் பீரியட் ஐட்டம்னு சொல்லி ஒன்று இருக்கு. அந்த ப்ரையர் பீரியட் ஐட்டம்ல போட வேண்டிய விஷயங்கிறதுனால அது நமக்கு ப்ரையர் பீரியட் ஐட்டத்துக்குள்ள போயிருது. ஓகேவா? சோ அதை மட்டும் எடுத்துக்காம அதர் மீதி எல்லாத்தையுமே நம்ம டிடக்ட் பண்ணிடணும். ஒரு சின்ன இல்லஸ்ட்ரேஷன். கம்பெனி ஏ ப்ரொவைட்ஸ் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன். பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் வந்து 1 lakh shares of rupees 1 each. ஸோ டோட்டலா 1 lakh. இது 20,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் rupees 10% ஈச் வந்து 20,000 rupees. கிராஸ் ப்ராஃபிட் 3,50,000 rupees. அதர் ஆப்ரேட்டிங் 1 lakh. டாக்ஸ் ரேட் 30%. இதுல கால்குலேட் ப்ராஃபிட் ஆர் லாஸ் attributable to ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். நம்ம ஃபார்மேட்டுக்கு வாங்க. ஃபர்ஸ்ட் கிராஸ் ப்ராஃபிட். கிராஸ் ப்ராஃபிட் நமக்கு 3,50,000 ரூபாய். அதர் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் ஃபுல்லா கழிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வர்றது நெட் ப்ராஃபிட். ஸோ அதர் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ? 1 lakh கழிச்சிங்கன்னா 2,50,000. இந்த நெட் ப்ராஃபிட்ல இருந்து நம்ம எதை கழிக்கிறோம்? டாக்ஸ் கழிக்கிறோம். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் இல்ல, இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அதையும் நீங்க கழிக்கணும். ஸோ டாக்ஸ் கழிச்சிட்டாச்சு. 2,50,000க்கு 30% போட்டீங்கன்னா 75,000. 1,75,000 உங்களுக்கு கிடைச்சிடும். இதுதான் ப்ராஃபிட் அவைலபிளான்னு கேட்டா கிடையாது. இதுக்கு அடுத்து இன்னொரு ஸ்டெப் இருக்கு. அதுல இருந்து நம்ம நம்மளுடைய ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்க வேண்டிய டிவிடெண்டையும் கழிச்சிடணும். அதாவது 10% ஃபார் 20,000 rupees, 2,000 கழிச்சிடணும். ஏன்னா அதுவுமே வந்து போய் சேர்ந்ததுக்கு அப்புறமா தான் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வரும். ஏன்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருடைய முக்கியமான பெனிஃபிட் என்ன? ப்ரிஃபரன்ஸ் இன் பேயிங் த டிவிடெண்ட். அப்ப அவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஸோ அதை முதல்ல என்ன பண்ணிடணும்? கழிச்சிடணும். அதுக்கப்புறமா தான் நீங்க என்ன வரணும்? ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட வரணும். ஸோ அந்த ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் எவ்வளவு இருக்கோ அந்த அமௌண்ட்டையும் நம்ம ரெடியூஸ் பண்ணிடுறோம். பண்ணிட்டு வர்றது அதாவது 1,73,000 வரும். ஏன்னா 10% ஆன் 20,000 போட்டீங்கன்னா 2,000 ரூபாய். ஸோ 1,75,000 2,000 கழிச்சிங்கன்னா 1,73,000. அந்த 1,73,000 தான் வந்து டோட்டல் ப்ராஃபிட். அப்ப 1,73,000 டிவைடட் பை 1 lakh. அப்ப ஒரு ஆளுக்கு 1.73 rupees டிவிடெண்ட். தட்ஸ் ஆல். இதுதான் ஃபர்ஸ்ட் சம். அடுத்தது, D Limited has 10 lakh ordinary equity shares outstanding and a profit of rupees 20 lakh. Company also has 20,000 convertible debentures of rupees 100 each, convertible into 10 ordinary shares each. அதாவது ஒரு டிவிடெண்ட நீங்க ஒரு டிபென்ச்சரை 10 ஷேரா வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த இடத்துல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா பேசிக் இபிஎஸும் டைலூட்டட் இபிஎஸும் கண்டுபிடிக்கணும். பேசிக் இபிஎஸ் ஈஸி. டைரக்டா டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். ஸோ 20 lakh டிவைடட் பை 10 lakh போட்டீங்கன்னா ₹2. இது வந்து நார்மல் இபிஎஸ் உங்களுக்கு ஈஸி. ஆனா டைலூட்டட் இபிஎஸ் போடும்போது இந்த கன்வெர்டபிள் ரேஷியோவை வச்சு அப்கமிங் ஃபியூச்சர் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், இனிமே எவ்வளவு ஷேர்ஸ் வரப்போகுது அதையும் சேர்த்து நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஃபர்ஸ்ட் நமக்கு டைலூட்டட் இபிஎஸ்க்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளவு வரப்போகுதுன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 10 lakh பேசிக் ஷேர்ஸ் இருக்கு. பிளஸ் கன்வெர்டபிள் ஷேர்ஸ் எவ்வளோ? 20,000 டிபென்ச்சர்ஸ், 10 ஆர்டினரி ஷேர்ஸ் ஈச். அப்போ ஒரு டிபென்ச்சருக்கு 10னா 20,000 டிபென்ச்சருக்கு எவ்வளோ? 10 into 20
1000 அதாவது 2 lakh. ஸோ டோட்டலா 10 lakh பிளஸ் 2 lakh போட்டீங்கன்னா உங்களுக்கு டோட்டலா 12 லட்சம் டிபென்ச்சர்ஸ் வரப்போகுது. இந்த 12 லட்சம் டிபென்ச்சர்ஸ் தான் இனிமே உங்களுடைய டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். 12 lakh ஷேர்ஸ் தான் உங்களுடைய டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். அப்போ உங்களுடைய டைல்யூட்டட் இபிஎஸ் இனிமே 10 lakh ஷேர்ஸ்க்கு வரக்கூடாது, 12 lakh ஷேர்ஸ்க்கு வரணும். ஸோ இப்போ நமக்கு ப்ராஃபிட்டும் மாறும். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் இல்லை இனிமே. இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால ப்ராஃபிட் 20 இன்ட்ரெஸ்ட் இல்லாததுனால 20 லட்ச ரூபா ப்ராஃபிட். இப்ப கன்வெர்டபிள் டிபென்ச்சரை நம்ம என்னவா மாத்திடுறோம், நம்மளுடைய ஷேர்ஸா மாத்திடுறோம். அப்ப இந்த 20 லட்ச ரூபா ப்ராஃபிட் உங்களுக்கு கூடும். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது சேர்த்ததுனால 20 லட்ச ரூபா வந்திருக்கு. இனிமே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அப்ப இன்னும் ப்ராஃபிட் உங்களுக்கு கூட போகுது. எவ்வளவு கூட போகுது? டோட்டலா இப்போ உங்களுக்கு 20 லட்சம் ரூபாய்க்கு 20 லட்சம் ரூபாய்க்கு நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 12%. ஸோ 20 lakh into 12% போட்டீங்கன்னா உங்களுக்கு 2,40,000. 2,40,000 மைனஸ் டாக்ஸ் ஒரு 30% போட்டீங்கன்னா 72,000 கழிச்சிங்கன்னா உங்களுக்கு 1,68,000 ரூபாய் வந்துடும். ஸோ இந்த 1,68,000 ரூபாய் எனக்கு இப்ப இன்கம். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஏன்னா டிபென்ச்சரா இருந்தாதான் இன்ட்ரெஸ்ட். அதை நான் என்னவா பண்ணிடுறேன், ஆர்டினரி ஈக்விட்டி ஷேர்ஸா கன்வெர்ட் பண்ணிடுறேன். அப்ப இனிமே எனக்கு என்ன கிடையாது, இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ 1,68,000 கூட போகுது. ஸோ ரிவைஸ்டு ப்ராஃபிட் எனக்கு 21,68,000. ரிவைஸ்டு ஷேர்ஸ் எவ்வளோ? 10 lakh பிளஸ் இப்போ ஒரு கன்வெர்டட் ஷேர்ஸ் ஒரு 2 lakh. ஸோ 21,68,000 ரிவைஸ்டு ப்ராஃபிட். ரிவைஸ்டு ஷேர்ஸ் பாத்தீங்கன்னா 12 lakh. ஸோ 21,68,000 டிவைடட் பை 12 lakh போட்டீங்கன்னா இதான் என்னுடைய ரிவைஸ்டு டைல்யூட்டட் இபிஎஸ். ஏன்னா என்னுடைய நம்பர் ஆஃப் ஷேர்ஸும் டோட்டல் ஏர்னிங்ஸும் டைல்யூட் ஆயிடுச்சு பிகாஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் ஹோல்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால. இப்போ என்னுடைய ரிவைஸ்டு இபிஎஸ் பாத்தீங்கன்னா 1.8067 ருபீஸ். அதாவது 2 ரூபாய் இருந்த இபிஎஸ் நான் டைல்யூட் பண்ணதுனால 1.8067 மாறிடுச்சு. இதான் டைல்யூட்டட் இபிஎஸ்க்கும் ஜெனரல் இபிஎஸ்க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். ஓகேவா? அடுத்தது எஃப் லிமிடெட் ஹாஸ் அ ப்ராஃபிட் ஆஃப் rupees 86,50,000 ஆஃப் 25 lakhs ஆர்டினரி ஷேர்ஸ் ஆஃப் 10 rupees each and issued 1 lakh debentures of rupees 100 rupees each convertible into 10 ordinary shares. So இதுலயும் எனக்கு diluted வருது. To calculate the diluted EPS, we consider the interest expense on debentures as if they are converted into shares, as the company would not pay the interest if the conversion happened. So இந்த இடத்துல நமக்கு இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ் இருக்கு, இப்போதைக்கு இருக்கு. ஆனா கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறம் இருக்காது. ஏன்னா இப்ப நம்ம கன்வெர்ட் பண்ண போறது 31st செப்டம்பர்ல தான் கன்வெர்ட் பண்ண போறோம். அதாவது 6 months ஃப்ரம் தி இயர் ஸ்டார்டிங் தான் நம்ம கன்வெர்ட்டே பண்ண போறோம். ஆரம்பத்திலேயே கன்வெர்ட் பண்ணா பிரச்சனை கிடையாது, இனிமே இன்ட்ரெஸ்டே வராது. ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் எப்பதான் கன்வெர்ட் பண்றோம், 6 மாசம் கழிச்சு தான் கன்வெர்ட் பண்றோம். அதனால எனக்கு இப்போ இன்ட்ரெஸ்ட் வரும், கண்டிப்பா வரும். சோ நான் அசியூம் பண்ணிக்கிறேன் இன்ட்ரெஸ்ட் இப்போ வரைக்கும் எவ்வளவு இருக்குன்னு. அதாவது கன்வர்ஷன் வரைக்கும் இது நம்மகிட்ட இல்ல, வேல்யூ இல்ல. இந்த வேல்யூ எப்படி சார் வந்துச்சுன்னு யாரும் கன்ஃபியூஸ் ஆயிட வேண்டாம். இந்த வேல்யூ வி ஆர் அசியூமிங் பிகாஸ் நமக்கு தெரியாது 6 மாசத்துக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னு. ஆனா இருக்கு. ஏன்னா போன சம்ல ஏன் நம்ம எடுத்துக்கலன்னா, போன சம்ல நம்ம டைரக்டா கன்வெர்ட் பண்ணிட்டோம். இந்த சம்ல 6 மாசம் கழிச்சு தான் கன்வெர்ட் பண்றோம். அப்போ 6 மாசத்துக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் அசியூம் பண்ணியாச்சு. 6 மாசத்துக்கான டாக்ஸ் ரேட்டை நம்ம 30% போட்டு எடுத்துக்கிட்டாச்சு. சோ 3,50,000 ரூபாய் எனக்கு இப்போ நெட் இன்ட்ரெஸ்ட் பெனிஃபிட். ஆல்ரெடி என்னுடைய ப்ராஃபிட் 86,50,000. சோ இப்போ என்னுடைய ரிவைஸ்டு ப்ராஃபிட் 90 lakh. கிளியர் ஆயிடுச்சா? சோ இந்த 90 lakhக்கு எனக்கு இப்போ எத்தனை ஷேர்ஸ் புதுசா வரப்போகுது? ஆல்ரெடி என்கிட்ட ஒரு 25 lakh ஷேர்ஸ் வச்சிருக்கேன். இப்போ 1 lakh டிபென்ச்சர்ஸ் கன்வெர்டபிள் இன்டூ 10 ஆர்டினரி ஷேர்ஸ். அப்போ 1 lakh into 10 lakh. ஸோ டோட்டலா இப்போ எனக்கு ரிவைஸ்ட் நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் 35 lakh. ஆல்ரெடி ஒரு 25 lakh, இப்போ ஒரு புதுசா ஒரு 10 lakh இருக்கு. அதையும் சேர்த்து எனக்கு டோட்டலா 35 lakhs வந்துருச்சு. ஆனா தப்பு, போன சமுக்கும் இந்த சமுக்கும் இருக்கிற ஆன்சர் இப்ப நான் சொன்னது தப்பு. ஏன் நான் தப்புன்னு சொல்றேன்? எப்படி நம்ம இன்ட்ரெஸ்ட் அசியூம் பண்ணி 6 மாசத்துக்கு எடுத்தோமோ அதே மாதிரி என்னுடைய இந்த 10 லட்சம் கன்வர்ஷனும் பாத்தீங்கன்னா 6 மாசத்துக்கு தான் நடக்கணும். சோ 1 lakh டிபென்ச்சர்ஸ், ஒரு டிபென்ச்சருக்கு 10 ரூபாய். சோ டோட்டலா 10 lakh. இது ஒரு வருஷத்துக்கு. இன்ட்டு எனக்கு கன்வர்ஷன் ஆன டேட்ல இருந்து வெறும் 6 மாசம் தான். சோ இன்ட்டு 6/12 இப்ப நீங்க போட்டீங்கன்னா 5 lakh பிளஸ் ஆல்ரெடி இருக்கிற ஷேர்ஸ் 25 lakhs. இப்ப என்னுடைய ரிவைஸ்ட் எவ்வளவு ஷேர்ஸ்? 30 lakhs தான் என்னுடைய ரிவிஷன். 35 போட்டக்கூடாது. ஏன்னா கன்வர்ஷன் 6 மாசம் கழிச்சு நடந்துருக்கு. இதை நம்ம சேர்த்து கன்சிடர் பண்ணணும். இந்த சம்ம நான் எடுத்துக்கிட்டதுக்கு காரணமே இந்த பாயிண்ட் உங்கள்கிட்ட கவர் பண்றதுக்காக தான். ஏன்னா போன சமுக்கும் இந்த சமுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸும் அந்த ஒன்னே ஒன்று கான்செப்ட் தான். சோ இப்போ நமக்கு டோட்டலா 90 lakh டிவைடட் பை 30 lakh போட்டீங்கன்னா 3 per share கிடைச்சிடும். அவ்வளவுதான். சோ நீங்க
கன்வர்ஷன் டேட்டை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா எடுத்துக்கணும் இந்த டைலூட்டட் இபிஎஸ் கால்குலேட் பண்ணும்போது. ஏன்னா கன்வர்ஷன் டேட்ல இருந்து தான் அது வந்து உங்களுக்கு வந்து ஷேர், அது வரைக்கும் அது டிபென்ச்சர். அப்போ உங்களுக்கு 5,00,000 என்னவாகவும் வந்திருக்கு, இன்ட்ரெஸ்டாவும் வந்திருக்கு. இப்போ அடிஷனலா வந்து நமக்கு வந்து டிவிடெண்டாவும் வந்திருக்கு. ஏன்னா நமக்கு கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறம் டிவிடெண்ட், கன்வெர்ட் ஆனதுக்கு முன்னாடி நமக்கு ஷேர், சாரி டிபென்ச்சர். இதுதான் டைல்யூட்டட் இபிஎஸ் அப்படிங்கிற கான்செப்ட். அதர் ஃபேக்டர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாக் ஆப்ஷன் அண்ட் வாரண்ட். இதுல சப்போஸ் ஒரு கம்பெனி ஸ்டாக் ஆப்ஷன் இஷ்யூ பண்ணிருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவுமே டைல்யூட் இபிஎஸ் பண்ணும். டைல்யூட் இபிஎஸ்ங்கிறது என்னன்னா எப்பெல்லாம் இபிஎஸ் மாறுமோ அது எல்லாமே டைல்யூட்டட் இபிஎஸ். இபிஎஸ் எப்ப மாறும்? ஈக்விட்டி ஷேர்ஸ் மாறுச்சுன்னா. ஈக்விட்டி ஷேர்ஸ் எப்ப மாறும்? ஈக்விட்டி ஷேரை கன்வெர்ட் பண்ணக்கூடிய மாதிரி ஆப்ஷன் யாருக்கிட்டயாச்சும் இருக்குன்னா அப்ப அதுதான் அதர் ஃபேக்டர்ஸ். வேற என்னவா ஃபேக்டர் வரும்? நியூ ஐபிஓ. ஒரு கம்பெனி ஆல்ரெடி வந்து ஒரு 1 lakh ஷேர் இஷ்யூ பண்ணிருக்காங்க. புதுசா ஃபர்தரா இன்னொரு ஒரு 50,000 ஷேர் இஷ்யூ பண்றாங்கன்னா அப்ப இபிஎஸ் மாறும். ஏன்னா 1,00,000 ஷேர்ஸ் இருந்தது இப்ப இனிமே 1,50,000 ஷேர்ஸா மாறப்போகுது. ஒண்ணு. இல்ல ரைட்ஸ் இஷ்யூ பண்றாங்க, மாறும். போனஸ் இஷ்யூ பண்றாங்க, மாறும். ஏன்னா ஷேர் கூடுது. எப்பப்பெல்லாம் ஷேர் கூடுதோ எல்லாமே வரும். இல்ல இப்ப நான் சொன்ன மாதிரி ஸ்டாக் வாரண்ட் கொடுத்தாங்கன்னா மாறும். இஎஸ்ஓபி எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் பிளான்லயும் மாறும். இஎஸ்ஓஎஸ் எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் ஸ்கீம், இந்த மாதிரி எல்லாத்துலயுமே உங்களுக்கு என்ன மாறும்னா இபிஎஸ் மாறும். அப்ப இதெல்லாம் தான் டிஃபரெண்ட் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் தி இபிஎஸ். ஓகேவா? அடுத்தது லாஸ்ட் பார்ட் ஆஃப் அவர் லெசன், அதாவது நம்மளுடைய ஆடிட்டிங்ல இருக்கிற ஏஎஸ் லெசனுடைய கடைசி ஏஎஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்தியஸ் 37. இது ஒரு ஸ்மாலான இந்தியஸ். இது என்னன்னா ப்ரொவிஷன்ஸ், கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி, கண்டிஞ்சன்ட் அசெட். இது மூணுடைய மீனிங்க உங்களுக்கு நான் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது, எல்லாருக்குமே தெரியும். ப்ரொவிஷன் அப்படின்னா என்னன்னா மீட்டிங் த அன்சர்டைனிட்டி, அதாவது ஏதோ ஒரு அன்சர்டைன் ஈவென்ட் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நான் வந்து ஒரு பஃபர் கிரியேட் பண்றேன், அதுக்கு பேர் தான் ப்ரொவிஷன். கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டினா ஒரு லைபிலிட்டி மேபி ஃபியூச்சர்ல வரலாம் இல்ல வராமலும் போகலாம், அதான் கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி. கண்டிஞ்சன்ட் அசெட்னா ஒரு அசெட் ஃபியூச்சர்ல வரலாம், வராமலும் போகலாம், நடக்கலாம், நடக்கலாம், போகலாம் ஆன் த பேசிஸ் ஆஃப் சர்டைன் கண்டிஷன்ஸ். அதுக்கு பேர் தான் கண்டிஞ்சன்ட் அசெட்ஸ் அண்ட் கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி. ப்ரொவிஷன்ங்கிறது என்னன்னா சார்ஜிங் அகைன்ஸ்ட் தி எக்ஸ்பென்ஸ் வில் பி இன்கரிங் இன் த ஃபியூச்சர். ஏதோ ஒரு வகையான எக்ஸ்பென்ஸ் ஃபியூச்சர்ல வந்துருங்கிறதுக்காக முன்கூட்டியா நான் வந்து சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னா அதான் ப்ரொவிஷன். உங்களுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் பாயிண்ட்ல ஒரு ஜெனரல் லேமேன் பாயிண்ட்ல சொன்னேன்னா எல்லாருக்குமே மேரேஜ் ஆசை இருக்கும். அந்த மேரேஜுக்காக நம்ம வீட்ல என்ன பண்ணுவோம்? சேவிங்ஸ் பண்ணுவோம். அதுவும் ப்ரொவிஷன் தான். ஏன்னா மேரேஜ்ங்கிற ஒரு எக்ஸ்பென்ஸ் வரும்னு நமக்கு தெரிஞ்சதுனால அந்த மேரேஜ்ல நம்ம கஷ்டப்படக்கூடாது அந்த டயத்துலங்கிறதுக்காக முன்னாடியே நம்ம சேவ் பண்ணி வைக்கிறோம். அதுதான் வந்து ப்ரொவிஷன். அதே மாதிரிதான் கம்பெனிலையும் ஏதோ ஒரு வகையான பேட் டெப்ட், ஒரு கஸ்டமர் கட்டாம போயிருவாங்கிற ஒரு பயம், இல்ல ஃபியூச்சர்ல ஏதோ ஒரு டாக்ஸ் அமௌண்ட் பல்கா வரப்போகுதுங்கிற பயம். ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸ் பாத்திருக்கீங்க, அது என்ன? நம்ம ஃபியூச்சர்ல இன்கம் டாக்ஸ் கட்டணும், அதாவது நெக்ஸ்ட் இயர்ல தான் கட்டுவோம். கரண்ட் இயர் இன்கம் வந்து நெக்ஸ்ட் இயருக்கு தான் நம்ம டாக்ஸ் கட்டுவோம். அப்ப அந்த டாக்ஸ் இன்கம் கட்டணுங்கிறதுக்காக நம்ம இந்த வருஷத்துல இருந்தே நம்மளுக்கு கம்பெனில ப்ரொவிஷனா கிரியேட் பண்ணிட்டே வரோம். அப்ப அதுதான் ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸ். இதே வந்து ஒரு பேட் டெப்ட்ஸ் வந்துருங்கிறதுக்காக இப்பவே நம்ம சேஃப்டியா ஒரு பஃபர் ரெடி பண்ணிட்டே வரோம், அதான் ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ட். ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் டெப்டார்னா நம்ம ஒரு டேர்ம் படிச்சிருக்கோம் இன்டர்ல. அது என்னது? ஒரு பர்டிகுலர் டெப்டாருக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக நான் என்ன பண்றேன்? ஒரு ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணிட்டே வரேன். அப்ப அதுக்கு பேரு ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் டெப்டார். ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் கிரெடிட்டாருங்கிறது என்னது? இது நமக்கானது கிடையாது. ஒரு கிரெடிட்டாரு நமக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக அவன் கிரியேட் பண்ணிட்டே வருவான். அது நமக்கு ஒரு இன்கம். அது நம்ம கிரெடிட் சைட்ல போடுவோம். சோ இவ்வளவுதான் நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், இவ்வளவுதான். இது எல்லாமே ப்ரொவிஷன். கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி, கண்டிஞ்சன்ட் அசெட்ஸ் நம்ம ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அது வராது. வரலாம், வராமலும் போகலாம். அதனால நம்ம அதை நோட்ஸ் டு அக்கவுண்ட்ல தான் காமிக்கணும். நோட்ஸ் டு அக்கவுண்ட்ல கீழ வந்து கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி 10 lakh rupees ஆன் தி பேசிஸ் ஆஃப் சர்டைன் கண்டிஷன் சொல்லிட்டு வித் ரிமார்க்ஸோட நம்ம எழுதி வச்சிடணும். அதை வந்து நம்ம பேலன்ஸ் ஷீட்குள்ள கொண்டு வரக்கூடாது. இதுதான் இந்தியஸ் 37க்கான ஒரு பேஸ். இதனுடைய அப்ஜெக்டிவ் வந்து ரொம்ப சிம்பிள். ரெகக்னிஷன் கிரைடீரியா, மெஷர்மெண்ட். எதை ரெகக்னைஸ் பண்ணணும், பண்ணக்கூடாது, எப்படி மெஷர் பண்ணணும், பண்ணக்கூடாது. அண்ட் ப்ராப்பர் டிஸ்க்ளோஷர். ப்ரொவிஷனை டிஸ்க்ளோஸ் பண்ணணும், கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி நோட்ஸ் டு அக்கவுண்ட்ல டிஸ்க்ளோஸ் பண்ணணும், கண்டிஞ்சன்ட் அசெட்ஸ் நோட்ஸ் டு அக்கவுண்ட்ல டிஸ்கவுண்ட் பண்ணணும். அடுத்தது இது யாருக்கு அப்ளைனா எல்லாருக்குமே அப்ளிகபிள். எல்லா கம்பெனிலையும் ப்ரொவிஷன் இருக்கிற கம்பெனிஸ்க்கு, கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி இருக்கிற கம்பெனிஸ்க்கு, கண்டிஞ்சன்ட் அசெட்ல இருக்கிற கம்பெனிஸ் எல்லாருக்குமே இது அப்ளிகபிள். யாருக்கு வராதுன்னு கேட்டீங்கன்னா எக்ஸிக்யூட்டரி கான்ட்ராக்ட். சோ எக்ஸிக்யூட்டரி கான்ட்ராக்ட்ங்கிறதுடைய மீனிங் உங்களுக்கு தெரியும், நம்ம கான்ட்ராக்ட் ஆக்ட்ல படிச்சிருக்கோம். எக்ஸிக்யூட்டரி கான்ட்ராக்ட்னா என்னது? ஒரு கான்ட்ராக்டுக்கு கன்சிடரேஷன் பெய்டு பட் நாட் எட் எக்ஸிக்யூட்டட்.
இதுக்கு பேர் தான் எக்ஸிக்யூட்டரி. கரெக்டா? எக்ஸிக்யூட்டர்னா கன்சிடரேஷனும் பே ஆயிடுச்சு, கான்ட்ராக்டும் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. எக்ஸிக்யூட்டரிங்கிறது என்னது? கன்சிடரேஷன் பே ஆயிடுச்சு, ஆனா கான்ட்ராக்ட் இன்னும் எக்ஸிக்யூட் ஆகல. அப்ப இதை நீங்க எப்படி கண்டின்ஜென்ட்ல சொல்லுவீங்க? அதான் நடக்கல இல்ல சார். நடக்கும்ல. இட் இஸ் ஈக்குவல் டு அவுட்ஸ்டாண்டிங். ஒரு பணம் வரும் அப்படின்னு சொன்னா அதை நம்ம அவுட்ஸ்டாண்டிங்னு சொல்றோம். அதே மாதிரிதான் இந்த எக்ஸிக்யூட்டரியும். கன்சிடரேஷன் பே ஆயிடுச்சுப்பா, இனிமே வந்து நடக்குமா நடக்காதாங்கிறத பத்தி நீங்க யோசிக்க கூடாது. நடக்கும். ஒன் சைடட் ஆக்டிவிட்டி டன். இன்னொரு சைடட் ஆக்டிவிட்டில நடக்காதுங்கிற சந்தேகம் வந்தாதான் அது கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி. இங்க நமக்கு எக்ஸிக்யூட்டரி கான்ட்ராக்ட்ங்கிறது கன்சிடரேஷன் பே ஆனதுங்கிற ஒரு பட்சத்துல அது ஒரு கண்டிஞ்சன்ட் ஆக்டிவிட்டியே கிடையாது. சோ அதை நம்ம இதுல எடுத்துக்க கூடாது. இதனுடைய இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன் பாத்தீங்கன்னா, ப்ரொவிஷன்னா என்னன்னு சொல்லிட்டேன். லைபிலிட்டி உங்களுக்கு தெரியும். ஆப்ளிகேட்டிங் ஈவெண்ட்னா என்னன்னா, ஒரு கிரியேஷன் இந்த இடத்துல அந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டியை பண்ணியே ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், கண்டிஞ்சன்ட் liability will become obligating event. சான்ஸ் இருக்கு. contingent liability for paying 10 lakhs rupees as GST. ஒரு ஜிஎஸ்டிக்காக நான் 10 லட்சம் ரூபாய் பே பண்ணணும்னு சொல்லி எடுத்து வச்சிருக்கேன். அந்த அமௌண்ட் அந்த வருஷத்துல எனக்கு நோட்டீஸ்ல வந்துருச்சு. கவர்மெண்ட் டிமாண்ட் நோட்டீஸ்ல அனுப்பிட்டாங்க. 10 lakh யூ ஷுட் பே. அப்போ ஆப்ளிகேட்டிங் ஈவெண்ட். இனிமே நான் இந்த நோட்டீஸ் அவாய்ட் பண்ண முடியாது. ஐ ஷுட் பே. அப்போ கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி ஆப்ளிகேட்டிங் ஈவெண்டா மாறும். கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டினா வரலாம், வராமலும் போகலாம். வராமல் போகலாம்னு இருந்த ஒரு விஷயம் கம்பல்சரியா வந்துருச்சுன்னா அதுக்கு பேர் தான் ஆப்ளிகேட்டிங் ஈவெண்ட். லீகல் ஆப்ளிகேஷனும் ஆப்ளிகேட்டிங் ஈவெண்ட்டும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஓகேவா? இது ஒரு காமன் டேர்ம், இது ஒரு ப்ராப்பர் டேர்ம், அவ்வளவுதான். கன்ஸ்ட்ரக்டிவ் ஆப்ளிகேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு சில ரெஸ்பான்சிபிலிட்டி அக்செப்ட் பண்ணதுனால வந்திருக்கு, அவ்வளவுதான். இது வந்து லீகல் ஆப்ளிகேஷனுங்கிறது கவர்மெண்ட்டுடைய ஸ்டாட்டுட்டரி நார்ம்ஸ்னால வந்தது. அதை நம்ம மறுக்க முடியாது. கன்ஸ்ட்ரக்டிவ் ஆப்ளிகேஷனுங்கிறது நம்ம பண்ண சில ஆக்டிவிட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னால உருவாயிருக்கிற விஷயம் தான் கன்ஸ்ட்ரக்டிவ் ஆப்ளிகேஷன். அப்புறம் கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி. கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி உங்களுக்கு தெரியும். பாஸ்ட் ஈவெண்ட்னால ஏற்படக்கூடிய ஃபியூச்சர் ஆப்ளிகேஷன், இல்ல பாஸ்ட் ஈவெண்ட்னால ஏற்படக்கூடிய பிரசன்ட் ஆப்ளிகேஷன். அது வெளியே வருமா வராதா, எவ்வளவு வரும் எவ்வளவு வராது தெரியாது, பட் வரலாம். அதான் கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி. கண்டிஞ்சன்ட் அசெட் அதே மாதிரிதான். பாஸ்ட் ஈவெண்ட்னாலயோ இல்ல வந்து பாஸ்ட் ஈவெண்ட்னால ஃபியூச்சர் ஏதோ ஒரு அசெட் கிரியேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னா அதான் வந்து கண்டிஞ்சன்ட் அசெட். சிம்பிள் எக்ஸாம்பிள் சிம்பிள் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, வில் சொல்லலாம். வில் ஆன் சன். ஒரு பையன் இப்பதான் பிறந்திருக்கான், பார்ன் பேபி. அந்த பார்ன் பேபி மேல ஒரு உயில் இருக்கு. உயிலுங்கிறது என்னது? அவங்க அப்பாவோ இல்ல அவங்களுடைய ஃபேமிலி ஆன்செஸ்டர்ஸோ அவங்களுடைய ஃபியூச்சர் ஃபேமிலி மேல ஒரு உயில் எழுதி வச்சிட்டாங்கன்னா அந்த பணமோ பொருளோ அவங்களுக்கு ஃபியூச்சர்ல வந்து சேரும். சோ இப்போ சன் மேல வச்சிருக்கிற உயில நான் கண்டிஞ்சன்ட் அசெட்னு சொல்லுவேன். அசெட்னு சொல்ல மாட்டேன். ஏன் அசெட்னு சொல்ல மாட்டேன்னா, இப்போ அவன் நேம்ல அதை ரெக்கார்ட் பண்ண முடியாது. பிகாஸ் ஹி இஸ் அ பார்ன் பேபி. அவன் 18 வயசு ஆனா மட்டும்தான் அந்த பர்டிகுலர் விஷயத்தை அவன் மேல ரெக்கார்ட் பண்ண முடியும். அப்ப 18 ஏஜ் வரைக்கும் அது ஒரு கண்டிஞ்சன்ட் அசெட் ஃபார் தட் ஃபேமிலி. ஃபேமிலி தான், சன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சன்னுங்கிறது மறுபடியும் அவன் ஒரு பார்ன் பேபி. அவனுக்கு சொல்லி பேலன்ஸ் ஷீட் எல்லாம் கிடையாது. சோ அவனுடைய பேரண்ட், ஃபாதரோ இல்ல அவனுடைய லீகல் ரெஸ்பான்சிபிள் கேர்டேக்கர், கார்டியன் சொல்லுவாங்க. ஃபாதர் இருந்தா ஃபாதர், ஃபாதர் இல்லைன்னா கார்டியன். கார்டியனுக்கு அது ஒரு கண்டிஞ்சன்ட் அசெட், நாட் பெர்மனன்ட் அசெட். பெர்மனன்ட் அசெட் எப்பவுமே வந்து அவனுடைய கார்டியனுக்கு போய் சேர்றதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா கார்டியன் இஸ் நாட் தி ப்ராப்பர் பர்சன் ஃபார் கெட்டிங் த அமௌண்ட் ஆர் அசெட். அவன் வந்து ஜஸ்ட் ஹோல்டர் ஆஃப் தட் அசெட் தான். அதனால அது வந்து ஒரு கண்டிஞ்சன்ட் அசெட். இந்த பையன் 18 ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் அசெட்டா மாறிடும் இவனுக்கு. அப்ப அந்த கார்டியனுக்கு எப்ப மாறும்? சப்போஸ் இந்த சன் வந்து என்னைய வந்து 18 வயசு நல்லா வளர்த்தவர் அந்த என்னோட கார்டியன் தான், சோ இந்த அசெட் அவருக்கே போட்டுன்னு சொன்னார்னா அந்த அசெட் அவருக்கு நேமா மாறும். அப்ப என்ன ஆகும்? அவருக்கு கண்டிஞ்சன்ட் அசெட்டா இருந்தது அவருடைய பெர்மனன்ட் அசெட்டா மாறிடுச்சு. ஏன்னா he is the ப்ராப்பர் பர்சன் நோ, பிகாஸ் சன்னே சொல்லிட்டான் அவன்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு. அப்போ இதுதான் கண்டிஞ்சன்ட் அசெட்ஸ் அண்ட் நார்மல் அசெட். ஓகேவா? ஓனரஸ் கான்ட்ராக்ட் அப்படின்னா என்னன்னா, ஒரு ஆப்ளிகேஷன்ஸை வந்து அவாய்ட் பண்ணவே முடியாத சிச்சுவேஷன்ல ஏற்படக்கூடிய செலவுகள். அதாவது ஒரு கான்ட்ராக்ட் அதுல ஏற்படக்கூடிய பெனிஃபிட்டை விட அதுல ஏற்படக்கூடிய காஸ்ட் அதிகமா இருக்குன்னா அதுக்கு பேர் தான் ஆனரஸ் கான்ட்ராக்ட். ரீஸ்ட்ரக்சரிங்னா என்னன்னா, நம்மளுடைய பிசினஸ் டோட்டலாவே மாத்துறது. ப்ரொவிஷன்ஸ் அண்ட் அதர் லைபிலிட்டி பத்தி நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ப்ரொவிஷன்ஸ் அண்ட் கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி பத்தியும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ரெகக்னிஷன் பொறுத்த வரைக்கும் ப்ரொவிஷனை எப்போ ரெகக்னைஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்போ பிரசன்ட் ஆப்ளிகேஷன் ஃப்ரம் பாஸ்ட் ஈவெண்ட் வருதோ அப்ப நமக்கு ப்ரொவிஷனா அதை ரெகக்னைஸ் பண்ணணும். அதாவது பாஸ்ட்ல நான் கொடுத்த கிரெடிட்டுக்கு இப்ப எனக்கு லைபிலிட்டி ரைஸ் ஆகுது. அப்போ வந்து இதை நான் வந்து ப்ரொவிஷன் எடுக்கணும். ஏன்னா நான் கிரெடிட்டாருக்கு ஃபியூச்சர்ல பே பண்ணணும்.
இது வந்து எனக்கு ஒரு ப்ரொவிஷன். இது வந்து ப்ராபபிள் அவுட்ஃப்ளோ, அதாவது ஒரு ஆப்ளிகேஷனை செட்டில் பண்றதுக்கு தேவைப்படுற ஆப்ளிகேஷன். இதுல வந்து ரிலையபிள் எஸ்டிமேட் தான் போட முடியும், எக்ஸாக்ட் அமௌண்ட் போட முடியாது. கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டியை வந்து நம்ம ரெகக்னைஸ் பண்ண மாட்டோம். இதை நான் ரெகக்னைஸ் பண்ணணும்னு சொன்னேன், இதை நம்ம பண்ணக்கூடாது. எப்பனா அதை வந்து வருமா வராதான்னு நமக்கு தெரியாத பட்சத்துல அதை நம்ம ரெகக்னைஸ் பண்ணக்கூடாது. பட் டிஸ்க்ளோஸ் பண்ணணும். எப்ப டிஸ்க்ளோஸ் பண்ண தேவையில்லைன்னா, கண்டிப்பா வரவே வராதுன்னு முடிவாயிருச்சுன்னா அப்ப டிஸ்க்ளோஸ் பண்ண தேவையில்லை. 1% வரும் நம்பிக்கை இருந்தா கூட அதை நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணிடணும். அண்ட் கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி வந்து கண்டிப்பா ஒரு 100% பக்கா லைபிலிட்டி தான். அதை வந்து நான் பண்ண மாட்டேன்னு சொல்ல முடியாது. வருமா வராதான்னு தான் டவுட்டே தவிர, வந்தா நீ பண்ணக்கூடாதுன்னு யாருமே சொல்லல. வந்தா நீ பண்ணி தான் ஆகணும், கட்டி தான் ஆகணும். வரலாம், பட் மேபி உன் லக்கீலி வராமலும் போகலாம். அதுதான் கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டி. கண்டிஞ்சன்ட் அசெட்ஸ்ங்கிறது திரும்பவும் அதே தான். அதை நம்ம அசெட்ஸ்லயோ இன்கம்லயோ ரெகக்னைஸ் பண்ண மாட்டோம். பட் எப்போ வந்து எக்கனாமிக் பெனிஃபிட் அரைஸ் ஆகுங்கிறது கன்ஃபார்ம் ஆகுதோ அப்ப நம்ம அதை ரெகக்னைஸ் பண்ணிடுவோம். மெஷர்மெண்ட் ஆஃப் ப்ரொவிஷன் வந்து ஃபேக்டர்ஸ் எதெல்லாம் கன்சிடர் பண்ணணும். இது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு தியரி கொஸ்டின். நீங்க இந்த நோட்ஸ் மட்டும் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். தயவு செஞ்சு சூப்பரா இருக்கும். இந்த நோட்ஸ்லயே நீங்க எல்லாமே கவர் பண்ணிடலாம். சோ எப்போ வந்து ஒரு அமௌண்ட் ஆஃப் ப்ரொவிஷனா நம்ம வந்து ரெகக்னைஸ் பண்றோம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஒன், அன்சர்டைனிட்டி சரௌண்டிங் த டிரான்சாக்ஷன். ஒரு டிரான்சாக்ஷன் அன்சர்டைன், எனக்கு வரலாம் வராமலும் போகாம பயம் வருது. அப்புறம் டாக்ஸ் கட்டுறதுக்கு முன்னாடி டாக்ஸ் கட்டியே ஆகணுங்கிறது தெரியும். சோ நம்ம அதுக்கு ப்ரொவிஷன் ஒதுக்குறோம். டைம் வேல்யூ ஆஃப் மணி கன்சிடர் பண்ணிடணும். ஏன்னா ஒரு வருஷம் கழிச்சு நீங்க கட்ட போற 1,00,000 ரூபாயும் இன்னைக்கு நீங்க சேர்த்து வச்சிருக்கிற 1,00,000 ரூபாயும் ஒண்ணு கிடையாது. அப்ப நீங்க 1,00,000 கருத்து கட்ட போற 1,00,000 ரூபாய்க்கு இன்னைக்கு எவ்வளவு சேர்க்கணும் அப்படிங்கறத நீங்க பார்த்துதான் நம்ம இந்த ப்ரொவிஷன் கால்குலேட் பண்ணணும். அப்புறம் எக்ஸ்பெக்டட் டிஸ்போசல் ஆஃப் அசெட் வந்து நம்ம டிடெக்டட் பண்ணக்கூடாது. ஏன்னா எக்ஸ்பெக்டட் டிஸ்போசல் நடக்கல, நடக்காமலும் போகலாம். சோ அதை நம்ம எடுத்துக்க கூடாது. அதாவது கண்டிஞ்சன்ட் ஆயிடும். அசெட்ஸ்ல இருக்கிற டிஸ்போசல் எல்லாமே கண்டிஞ்சன்ட், ப்ரொவிஷன் கிடையாது. அதை நம்ம எடுத்துக்க கூடாது. அண்ட் அடிஷனல் எவிடன்ஸ் வந்து பேலன்ஸ் ஷீட் டேட்க்கு அப்புறம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, எவிடன்ஸ் இருந்துச்சுன்னா, அதாவது கன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா, அதையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், கன்சிடர் பண்ணிக்கணும். ஃபியூச்சர் ஈவெண்ட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது வந்து நம்மளுடைய ப்ரொவிஷன் அஃபெக்ட் பண்ணும். அதாவது சப்போஸ் நடந்துருங்கிறது கன்ஃபார்மா இருந்துச்சுன்னா மட்டும். ஓகேவா? அண்ட் லாஸ்ட் திங், ரீஸ்ட்ரக்சரிங், நாட் ரெட்ரைனிங், ரிலோகேஷன், மார்க்கெட்டிங், இந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் எல்லாமே வந்து எக்ஸ்பென்சஸ் இன்கர் ஆனாதான், அதாவது ரீஇம்பர்ஸ்மெண்ட். ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்ட்டுக்கு கம்பெனி ரீஇம்பர்ஸ் பண்ணணும். அவனுடைய டிராவலிங் எக்ஸ்பென்ஸ், அவனுடைய மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையுமே ரீஇம்பர்ஸ் பண்ணணும். ஆனா எப்ப பண்ணுவாங்க? அவன் உண்மையாவே அந்த எக்ஸ்பெண்டிச்சரை இன்கர் பண்ணியிருந்தாதான் பண்ணுவாங்க. அப்ப இது எல்லாமே ப்ரொவிஷன். ஏன்னா ப்ரொவிஷன் எடுத்து வச்சிருவாங்க. சப்போஸ் இவன் எக்ஸ்பெண்டிச்சர் கொண்டு வந்தான் அப்படின்னா கொடுக்கலாம். அப்படி எக்ஸ்பெண்டிச்சர் கொண்டு வரலன்னா அந்த ப்ரொவிஷனை ரிவர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க. சோ இது வந்து ப்ராபபிள், கண்டிப்பா நடக்குங்கிற ஈவெண்ட். மார்க்கெட்டிங் ஏஜென்ட் வந்து எக்ஸ்பென்ஸ் பண்ணாமலும் போகலாம்னு கம்பெனி நினைக்க கூடாது. ஏன்னா மார்க்கெட்டிங் ஏஜென்ட்டுக்கு எக்ஸ்பென்ஸ் பண்ணதான் செய்வான். அப்படி இருக்கும்போது அது ஒரு ப்ரொவிஷனா தான் இருக்கணுமே தவிர கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டியா இருக்கக்கூடாது. சோ கண்டிஞ்சன்ட் லைபிலிட்டிக்கும் ப்ரொவிஷனுக்கும் இருக்க டிஃபரன்ஸ் நீங்க கிளியரா புரிஞ்சாதான் உங்களுக்கு இந்த இண்டிஏஎஸ் வந்து புரியும். அண்ட் இல்லஸ்ட்ரேஷன்ஸ், சேஞ்சஸ் இன் ப்ரொவிஷன் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ரிப்போர்ட்டிங் பீரியட்லயுமே என்னென்ன ப்ரொவிஷன் சேஞ்ச் ஆயிருக்குங்கிறத வந்து கால்குலேட் பண்ணிட்டு வித் கரண்ட் சினாரியோட சேர்த்து நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே வரணும். சப்போஸ் ப்ராபபிள் அவுட்ஃப்ளோவே இருக்காதுன்னு முடிவாயிடுச்சுன்னா அதை ரிவர்ஸ் பண்ணிடணும். விச் மீன்ஸ் என்ன அர்த்தம், சேர்த்து வச்சிருக்கிற பணம் இனிமே கட்ட தேவையில்லைன்னு முடிவாயிடுச்சுன்னா அதை நம்ம ரிவர்ஸ் பண்ணிடணும். டிஸ்கவுண்டிங் பண்ண நம்மளுடைய கேரிங் அமௌண்ட் கூடும். ஏன்னா டிஸ்கவுண்டிங்கிறது நமக்கு டைம் வேல்யூ ஆஃப் மணி இன்க்ளூட் ஆயிருக்கு. டைம் வேல்யூ ஆஃப் மணி இன்க்ளூட் ஆயிருக்கனாலே நம்ம சேர்த்து வைக்க வேண்டிய பணம் அதிகம். அதாவது 1,00,000 ரூபாய் சேர்த்து வைக்கிற இடத்துல இனிமே நீங்க 1,10,000 ரூபாய் சேர்த்து வச்சாதான் அந்த 1,00,000 ரூபாயை நீங்க பே பண்ண முடியும். சோ இந்த மாதிரி வந்து நமக்கு நடக்கும். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய ஏஎஸ் லெசன் முடிஞ்சது. இது ஒண்ணுதான் நம்மளுடைய லெசன்ல மிச்சம் வச்சிருந்தோம். அதுவும் முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு இன்னைக்கு நைட் 10 o'clock வரும். இப்பவே வந்து கொஞ்ச நேரத்துல வந்து நான் போட்டுருவேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த வீடியோல உங்களுக்கு இந்த நியூ சிலபஸ்க்கு 22 சிலபஸ்க்கு தேவைப்படுற எல்லா வகையான இல்லஸ்ட்ரேஷன்ஸையுமே நம்ம கவர் பண்ணிட்டோம் வித் தியரிட்டிக்கல் கான்செப்டோட. சோ இந்த வீடியோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதனாலதான் நான் இந்த லாஸ்ட் டே ஆஃப் தி எக்ஸாம்ல இந்த வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணிட்டு பாருங்க. யாருமே லைக் பண்றதே கிடையாது. நான் இதை நிறைய வீடியோல சொல்லிட்டு இருக்கேன். நான் ஆக்சுவலா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் போடுறேன். பட் ஒரு சின்ன மோட்டிவேஷன் எனக்கு கிடைக்கணும்னா நீங்க தயவு செஞ்சு லைக் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இதுதான் நம்மளுடைய டோட்டல் ஏஎஸ் லெசன். இந்த 6 ஏஎஸ், இன்னும் 2 ஏஎஸ் என்னுடைய கிளாஸஸ்ல இருக்கு. அது வேணா அதுக்குமே என்னை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு என்னோட நம்பர் இருக்கும் 7373626996. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக், அதாவது டுமாரோ எக்ஸாமுக்கு இல்லை அதுக்கு அடுத்த எக்ஸாமுக்கு பார்க்கலாம். இன்னைக்கு டாபிக் வந்து நமக்கு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். 4 அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் நம்ம
கவர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? தேங்க் யூ சோ மச் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச்.